அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை தொடர்ந்து நாம் சபைக்கு தேவையான முக்கியமான சத்தியங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளில் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியாகிய கர்த்தர் இயேசுவிடத்தில் வருவது அவசியம் என்ற சத்தியத்தை நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நாம் அப்படியாக ஆண்டவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறோம். ஆண்டவரே சொந்த இரட்சகராக, ஆண்டவராக, கர்த்தராக, தேவனாக நாம் அறிந்திருக்கிறோம், அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அதே வேளையில் இந்த கேட்கிற ஸ்தோத்திர சபையில் இருக்கிற புதிதாக இன்னும் ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்காதவர்கள் ஒப்பு கொடுக்க முடியாக இந்த சத்தியம் மட்டுமில்லாமல் இந்த செய்தியின் மூலமாக ஸ்தோத்திரம், அந்த மீடியா ஊழியத்தின் மூலமாக இந்த வார்த்தையை கேட்கிற ஸ்தோத்திர புதிய ஜனங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவராய் இயேசுவை அறிந்து கொள்ளத்தக்கதாக, மெய்தேவனாகிய தேவனை ஸ்தோத்திரம் அறிந்து பின்பற்றத்தக்கதாக, ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக இந்த செய்தி நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாட்டும். 1 பேதுரு நாம் வாசித்த 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நம்ம அந்தகார இருளில் இருந்தோம். சோத்திர பலவிதமான பாவத்துக்கும் சாபத்திலையும் அடிமைப்பட்டு, வியாதியிலையும், சோத்திர பிசாசின் பிடியிலையும், சோத்திர பாதாளத்துக்கு போகக்கூடிய அந்த நரகத்துக்கு போகக்கூடிய அந்த நிலவரத்திலும் நாம் இருந்தோம். நாம் கர்த்தர் அந்த அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியாகிய இயேசுவிடத்தில் நாம் திரும்ப முடியாய் தேவன் சித்தம் கொண்டார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அப்படி திரும்பினதுனால வந்த ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லும்போது அங்கே 4 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற. தெரிந்து கொள்ளப்பட்ட, எப்படி ஸ்தோத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் மாறி இருக்கிறோம். 2வது எப்படி மாறி இருக்கிறோம்? ராஜரிகரமான ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம். 3வது பரிசுத்த ஜாதியாய் நாம் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அடுத்து அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். இந்த தலைப்பில் ஸ்தோத்திரம் நாம் பல காரியங்களை தியானிக்கலாம். ஆனால் அது முக்கியமான இது நமக்கு அதை நாம் பற்றி தியானிக்கிறதில்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நம்மை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். பாவ இருளிலிருந்து பரிசுத்தராகிய இயேசு ஆகிய வெளிச்சத்திடத்திலே நாம் கொண்டு வரப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து, அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை அறிந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ இருளில் இருக்கிற ஜனங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தபோது சோத்திர பாவ இருளில் இருக்கிற ஜனங்கள், அசுத்தத்தில் வாழ்கிற ஜனங்கள், கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டு அறியாமையில் வாழ்கிற ஜனங்கள், மூட நம்பிக்கையில் வாழ்கிற ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? பெரிய வெளிச்சமாகி ஆண்டவராக இயேசுவை கண்டார்கள். அல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது சோத்திர ஆத்மா மரணமடைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இங்கே சொல்லப்படுகிற மரண இருள் என்பது சரீரபரமான மரணத்தை குறிக்காமல் தேவனற்ற வாழ்க்கை என்பது சோத்திர ஒரு ஆன்மீகத்தில் மரித்த ஒரு நிலவரத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். இதை குறித்து இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு என்ன செஞ்சதா? வெளிச்சம் உதித்தது. வெளிச்சமாக இயேசு உதித்தார். 2000 வருஷத்துக்கு முன்பாக
ஸ்தோத்திரம். இந்த பூமிக்கு வந்த மனித அவதாரம் எடுத்து வந்த தேவன் ஒரே ஒரு முறை ஸ்தோத்திரம் மனுக்குள்ள ரட்சிப்புக்காக சர்வத்தை உண்டாக்கின தேவன். ஸ்தோத்திரம் நித்தியத்தில் என்றென்றைக்கும் அவர் தெய்வமாக இருக்கிறவர். உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக உலகம் முழுவதும் இருக்கிற சகல மனுஷரையும் பாவத்திலிருந்தோம், சாபத்திலிருந்தோம், ஸ்தோத்திரம் நோயிலிருந்தோம், பேயிலிருந்தோம், ஸ்தோத்திரம் பாதாளத்திலிருந்தும், பாதாளமாகிய நரக அக்கினியிலிருந்து விடுதலையாக்க முடியாக இந்த பூமியிலே நமக்காக வந்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஸ்தோத்திரம் சாபங்களையும் சுமந்து நோயையும் சுமந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நம்மை பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மை நீங்களாக்கி நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. பெரிய ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இதை குறித்து தீர்க்க தரிசனமாக ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிக்கிறோம். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தபோது நிறைவேற்றுதுன்னு பார்க்குறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அவர் செபுலோன் நாட்டையும், இங்கே நாடே குறிப்பிட்டப்பட்டிருக்கு. அங்கே பொதுவாக சொல்லப்பட்டிருந்தாலும் ஸ்தோத்திரம் அங்கே கூட செபுலோன் நாடு என்ற வார்த்தை இருக்குது. அது கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாடு சுவிசேஷ புஸ்தகத்தில் இருக்குது. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் பாருங்க இடுக்கமாக ஈனப்படுத்தி வச்சுருந்தாங்களாம். அந்த நாடு இருந்துச்சான். அப்படி இடுக்கமாக ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது என்ன செய்யாது, இருண்டு இருக்காது அப்படின்றார் வேதம் சொல்லுது. ஏனென்றால் எதுக்காகனா அவர் யார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்தில் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயமாகிய அத்தேசத்தை பிற்காலத்தில் என்ன செய்வா, ஆமேன், மகிமைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது அந்த சோதர புறஜாதியாராய் கலிலேயா தேசம் மகிமைப்படுத்தப்பட்டது. அடுத்த வசனம் பாருங்க சொல்ல வர இருளில் நடக்கிற ஜனங்கள். ஆமாம் சோத்திரம். ஆண்டவருடைய அந்த ஊழியத்தை அந்த உபதேசத்தை கர்த்தர் சோத்திரம் உண்டாற்று அவர் மூலமாக வருகிறதான விடுதலையை கர்த்தர் போதனையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் என்ன செஞ்சது, வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தின போது கிபி அதாவது கிறிஸ்துக்கு முன்பாக 700 வருஷத்துக்கு முன்பாக சோத்திரம் ஆண்டவராய் இயேசு பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த 700 சோத்திரம் அந்த ஏசாயாவுக்கு பிற்பாடு 700வது வருஷத்தில் அது நிறைவேறிடுச்சு. அல்லேலூயா. இன்று இந்த வார்த்தை நிறைவேறி 2000 வருஷம் ஆச்சு. அது முன்குறிக்கப்பட்டது மொத்தம் 2700 வருஷமாக அது முன்குறிக்கப்பட்டது நிறைவேற்றிச்சுன்னு பார்க்குறோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் வார்த்தையும் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறுவது நிச்சயம். அல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போகும், ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒன்றும் ஆமாம் ஒன்று வார்த்தை கூட கீழே விழாதுன்னு இருக்கிறது. அவர் சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றும் கீழே விழவில்லை என்ற வார்த்தை பைபிளில் பழைய ஏற்பாட்டிலையும் அடிக்கடி வரும். இந்த வார்த்தை யோசுவா புத்தகத்தில் வாசிங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். சரி, அடுத்து வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது என்பதை நம்ம பார்க்கணும். அடுத்த வெளிச்சம் யாருக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் என்ற காரியங்களை நல்ல கவனமாக கவனிங்க. கர்த்தர் சோத்திரம் வசனத்தை எடுத்து சோத்திரம் மாறி மாறி பிள்ளைங்க இப்போ எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. வாசிக்கிறோம். ஒருத்தர் ஒரு தடவை ஒரு வசனத்தை வாசிங்கன்னா அடுத்து இன்னொருத்தர் வாசிங்க. அப்படி மாறி மாறி வாசிங்க. வசனத்தை எடுத்து நல்ல எல்லாரும் கற்றுக்கொள்ளணும். வசனம் வாசிக்க நாம் தியானிக்க நீங்கள் எல்லாருக்கும் நல்ல அந்த வாஞ்சி உற்சாகம் வரணும். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 25 வசனம். கர்த்தர் பதிக்கலாம் சோத்ரம். அந்த என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாடு சபையை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்க முடியாது சொல்லியிருந்தார். அதில் ஒரு வார்த்தை என்னது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரா, அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினால முகத்தில் என்ன உண்டாகுது, பிரகாசம். ஆண்டவருடைய முகத்தில் பிரகாசம் இருக்கிறது. அதான் தாவீது சொல்லுகிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உன் முகத்தையே தேடுவேன் என்று. ஆமாம் கர்த்தாவே, உடைய முகத்தை தேடுவேன் என்று என் ஆத்மா சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவார். உண்மையில்
அப்போ கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல் பிரகாசிக்க பண்ணி என்ன செய்கிறார்? நம்மேல் கிருபையாக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் சோத்திரம். அடுத்த 2 பேதுரு 1:19 அப்போ இருளுள்ள இடத்துல பிரகாசிக்கிற கர்த்தரின் வசனத்தை நாம் கவனிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம், நல்லா கவனிக்கணும். எப்படிப்பட்டதான் கர்த்தருடைய வார்த்தையாகிய தீர்க்க தரிசனம் வசனம் அதிக உறுதியானது. வெறும் உறுதியானது மட்டும் சொல்லாமல் அதிக உறுதியான. ஏன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ சோத்திரம் வேதங்கள் அப்படி இப்படி சொல்லுகிற காரியங்கள் எவ்வளவோ பல சோத்திர புற மதத்திலையும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இருக்கட்டும், அவங்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்குது. ஆனால் நம்ம வேதத்தில் சொல்லப்பட்ட அதிகமான காரியங்கள், வேதத்துள்ள எந்த தீர்க்க தரிசனமும் அதிகமாக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும், சரி 19-20 வாசிக்கலாம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பாருங்க, பொழுது விடுந்து விடிவெள்ளி இருதயங்களில் உதிக்கும் அளவும் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது. ஆமாம், சோத்திர இருளுள்ள ஸ்தலம், பாவம், அக்கிரமம், அநியாயம், சோத்திர உலகத்தில் பலவிதமான தீமைகள் நிறைந்த உலகம், புல்லாங்கனுக்குள்ளாக இந்த உலகம் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நான் பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இந்த உலகத்தின் அதிபதி ஆகிய பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லுகிறது பிசாசை குறிக்கிறது. ஆனால் வேறு சோத்திரம் சில மத வேதம்னு சொல்கிறதுல உலகத்தின் அதிபதின்னு சொல்லிட்டு அவங்க தெய்வத்தை குறித்து சொல்கிறாங்க. சோத்திரம். அப்போ நமக்கு வேதம் தெளிவாக சொல்கிறது உலகத்தின் அதிபதினு சொல்கிறது இந்த சோத்திரம் யார்? பிசாசை குறிக்கிறது என்பதை வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 20 வசனத்தை வாசிங்க. வேதத்துள்ள எந்த தீர்க்க தரிசனம் எப்படி இருக்காது? சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்ற நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. சரி, 19-20 அந்த வசனம் போதும். அப்போ இருளுள்ள இடத்தில் பிரகாசிக்கிற கர்த்தரின் வசனம். அப்போ சோத்திரம் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில் சோத்திரம். அப்போ இந்த வசனம் இருளுள்ள இடத்துல என்ன செய்து பிரகாசிக்கப்படுகிற அந்த வசனம் நமக்கு சோத்திரம். வீட்டிலேயும் நம்ம இந்த வேதத்தை தியானிக்கணும். அப்பொழுது நம்முடைய வீடும் சோத்திர, வீட்டில் இருக்கிற நாமும் கர்த்தர் சோத்திர கர்த்தருடைய பிரசனத்தால் நிரப்பப்படும். விசேஷமாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் சோத்திரம் என்ன செய்யும்? ஆமாம், சோத்திரம் பிரகாசிக்கிற ஒரு அந்த அனுபவத்தையும் வாழ்க்கையை நமக்கு தரும். அல்லேலூயா. இதுக்கு தான் படித்து சொல்கிறது, வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்க, வேதம் வாசித்து ஜெபிங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். சோத்திரம். யார் வேதத்தை வாசிக்கிறீங்களா? தெரியல. சோத்திரம். நான் வீட்டில் வந்தால் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதில் தெரியல. அதனால சோத்திரம், நீங்கள் வேத அறிவு இல்லைன்னா ஈஸியாக உங்களை உலகத்தார் ஏமாற்றிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவனை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற இல்லாத பட்சத்தில் நிறைய பேர் இந்த கிறிஸ்துவத்தை சோத்திரம் ஈரோப்பு தேசத்தில் தான் சோத்திரம் பாரம்பரியங்களை கை கொள்கிற அந்த கிறிஸ்தவர்கள் கர்த்தர் வேதத்தை வாசிக்காததுனால இந்த மற்றவர்களுடைய கள்ள போதனைகளுக்கு, கலப்பட சோத்திர காரியங்களுக்கு, துருபதேசங்களுக்கு சோத்திரம் செவிசாய்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சரியான விதத்தில் அவர்கள் வேதத்திலிருந்து அவர்கள் அறியாதபடியினால இன்னும் சில பேர் என்ன பண்ணுறது? ஆமாம், சோத்திரம் சபைக்கு சரியாகவே போகிறதில்ல, வேதத்தையும் வீட்டில் வாசிக்கிறதில்ல, தினமும் அனுதினம் பழக்கம் கிடையாது. இன்னொன்று என்னென்னா சோத்திரம் சபை ஆராதனையிலையும் விட்டு விடுறது. இதனால் என்ன ஆச்சுன்னா ஈஸியாக மற்றவர்களுடைய அந்த வஞ்சக வலையில் விழுந்துறாங்க, அந்த கண்ணியில் சிக்கிக்கொள்கிறாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கள்ள போதனையில் சோத்திரம் கள்ள மார்க்கத்தார் இடத்துல சிக்கிக்கொள்கிறாங்க என்று நம்ம பார்க்குறோம், நம்ம அனுபவபூர்வமாக பார்க்குறோம். சோத்திரம் நம்மை சுற்றிலும் கூட சோத்திர பலவிதமான ஆட்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ சோத்திரம். அப்போ நமக்கு தெளிவான நல்ல சத்தியத்தை கர்த்தர் தெளிவாக நம்ம அறிஞ்சு அதை கை கொள்ள முடியாது கொடுத்துருக்கிறார். இதை நமக்கு இவ்வளோ அன்புள்ள தேவன் இதுக்கு மேலே என்ன செய்வார்? வேதத்தை கொடுத்துருக்காரு, சபை ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. சோத்திரம் இருந்துமே நம்ம வேதம் வாசிக்கலையோ ஜெபம் பண்ணாமல் இருந்தால், சபை கூடியவர்களை விட்டு விட்டா சோத்திரம் எப்படி இருக்குது? நம்ம சபையில் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு தொடக்கத்தில் அவ்வளோ கஷ்டத்தோடு ஏழ்மையில் இருந்த குடும்பம்லாம் தெரியும். சோத்திரம். அப்போ பாருங்கள்,
சொல்லக்கூடாது. சில பேருக்கு பாருங்கள், இந்த வசதி கர்த்தர் வந்து சபையில் வந்த பிற்பாடு, ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, நல்லா தொடர்ந்து ஆண்டவரை விசுவாசத்தை தேடி, ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பாரும், என் கஷ்டத்தை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி அவங்களும் ஜெபித்தாங்க. நாங்களும் தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமே, சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்படணுமே என்ற பாரத்தோடு உபவாசத்தோடலாம் நாங்கள் ஜெபித்து, கர்த்தர் இன்னைக்கு சிலர் எந்த அளவுக்குலாம் சில பேரை உயர்த்தி இருக்கிறாரு அப்படின்னா, கார் கொடுத்து சோத்திர ஆசீர்வதித்து நல்ல வீடுகளை கொடுத்து, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவன் அந்த ஏழ்மையிலிருந்து உயர்த்தி இருக்கிறார். ஆனால் அப்படி வந்த பிற்பாடு என்னது, ஆண்டவரை தேடுறதில்ல, சபைக்கு வர்றதில்லை. நீங்கள் வந்திருக்கிறீங்க, சிலர் வர்றதில்லை. சோத்திரம். ஆமாம், யாருன்னு சொல்ல வரல, தப்பு. அதாவது அப்படி இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது சோத்திரம். அந்த நாட்களில் எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், சபை கொடு வருதில் என்ன பண்ணாங்களாம். ஆமாம், ஆதி திருச்சபையிலே அந்த மாதிரி தேவனை பாருங்கள், சபை கொடுதில் ஏன் விட்டு விடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சோத்திரம். நல்ல ஒரு நிலை வந்துடுச்சு, நல்ல ஒரு ஆசீர்வாதம் வந்துடுச்சு, இனி ஆண்டவர் எனக்கு தேவையில்லை. அங்கே தான் ஆபத்து ஆரம்பிக்கிறது. சோத்திரம். அதனால தாங்க நிறைய பேரை கர்த்தர் எப்படி வச்சுருக்காரு தெரியுமா? நிறைய பேர் எப்படி வச்சுருக்காரு தெரியுமா? ரொம்ப நிறையா கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை விட்டுட்டு போயிடுறாங்க, மறந்துடுறாங்க. சோத்திரம். இவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வீணாக போயிருமே அப்படின்னு நினச்சி தான் என்ன பண்ணுறாரு, அளவோடு வச்சுருக்கிறார். ஆட்டுக்கு வாழை என்ன செஞ்சாரா? கேள்விப்பட்டீங்களா? அப்படி இந்த வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆட்டுக்கு வாழை இவ்வளோ நீளம் வச்சுருக்காரா? அளந்து தான் வச்சுருக்காரான். ஏன்னா அந்த அந்த வாழை வச்சுக்கிட்டு அது அப்பப்போ குதிச்சு இல்லைன்னு அது ஆட்டம் காட்டும். நீளமாக இருந்துச்சுன்னா, யார் குதிரை வாழை மாதிரி இருந்துச்சுன்னா, ஆடு விசுவாசி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அளவாக தான் வச்சுருக்கிறார். ஏன்னா சோத்திரம். அதே மாதிரி எல்லாரையும் தான் சொல்கிறேன், சோத்திரம். ஏன்னா விட்டுருவோம் நம்ம. சோத்திரம். வருத்தமாக இருக்குங்க, கஷ்டமாக இருக்குங்க. ஆமாம், சோத்திரம். எனக்கு நல்ல ஒரு வசதி, வருமானம் இருக்குது, நல்ல இது இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, எனக்கு சோத்திரம் எனக்கு தேவையில்லை, இனிமேல் நான் மேனேஜ் பண்ணிடுவேன். ஒரு நேரம் கஷ்டப்பட்டேன், ஆண்டவர் தேடினேன். சில பேர் என்ன சொல்கிறது தெரியுமா? ஆஸ்பத்திரி இப்போ உடம்பு முடியலைங்க, ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், சரியாகிடுச்சுன்னா மறுபடியும் டாக்டரை தேடி போடுறோமா? ஆமாம், இந்த பரம வைத்தியராய் கர்த்தரை நோக்கி ஏன் வரணும்? எனக்கு தான் நல்லா தானே இருக்கிறேன். ஆபத்து ஆரம்பிச்சிடும். சோத்திரம். இப்போ தெரியாது சிலருக்கு, என்ன சொன்னாலும் காதில் என்னது, சோத்திரம். எப்படி இருக்கான், சிபிட்டு பிரியா என்ன செய்யுமா? அப்படி வசனமே இருக்குது தெரியுமா? எங்கே இருக்குது காட்டுங்க, இப்படிலாம் சொல்லக்கூடாது. வேகத்தை வாசி பாருங்கள். சோத்திரம். எவனை தான் என்னவா? ஆமாம், ஊதுனாலும் தன்னுடைய என்னது செவியை சாய்க்காத செவிட்டு பிரியான போகிற இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் இருக்கிறதான் சொல்கிறேன். நான் என்ன தேடி கண்டுபிடிச்சா உங்களை குறை சொல்கிறேன்? இங்கே இருக்கிறவங்களாம் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். விட்டு விடுறவங்கள தான் சொல்கிறேன், சபை கூடியதில் விட்டு விடுறவங்கள தான் சொல்கிறேன். சோத்திரம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னு கவனித்து பார்த்தா, ஆமாம் சோத்திரம். இந்த வாலிப பிள்ளைங்க அது இதெல்லாம், ஆமாம் சோத்திரம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நினச்சி அன்றைக்கி லீவ் நாளில், ஆமாம் சர்ச்சுக்கு போகாமல் வீட்டில் கூடி கும்மால் அடிக்குதுலாம். இருக்குது, ஒரு நாள் இருக்குது அப்படிப்பட்டவங்கள கர்த்தர் சோத்திரம். திருந்தலைன்னா, மனம் திரும்பலைன்னா கர்த்தர் என்ன செய்வார்ன்றது நம்ம சாட்டை எடுப்பார். சோத்திரம். சவுக்கு எடுப்பார். சோத்திரம். அப்போ தெரியும். சோத்திரம். பாருங்க, தேவன் கொடுக்குறவரை எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. சில பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க கர்த்தரோடு, தேவனை தேடுறதில்ல, அசட்டத்தனம். சோத்திரம். நம்ம எவ்வளோ ஊழியக்காரங்க சொல்கிறோம், சில சொல்லும்போது அப்படியே வேதனையோடு தான் சொல்கிறேன். நான்லாம் உண்மையிலே சொல்கிறேன். வாசிக்கலாம் அந்த என்ன சோத்திரம். சங்கீதம் 58:5 பைபிளில் தான் இருக்கு. என்ன இருக்கு? எவ்வளோதான் சோத்திரம். சில பாம்பு டக்குன்னு ஊதின உடனே என்ன தரும், அப்படியே ஆட ஆரம்பிச்சுக்கணும். சோத்திரம். ஆனால் சில பாம்புகள் என்ன பாம்பா சோத்திரம், என்னவோ வினோதமாக ஊதினாலும் ஆமாம், என்ன மாதிரி சத்தியங்களை வேதத்துலேருந்து அங்கேருந்து எடுத்து ஆதியாகமத்துக்கு வெளிப்படுத்தல் வரைக்கும் அங்கே இங்கேருந்து எடுத்து ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, தேவன் இப்படி பேசுகிறாரு, இது கீழ்ப்படிங்க, இதுக்கு செவிசாயிங்க அப்படின்னாலும் கூட என்னதான் இருதயத்தை அந்த இஸ்ரவேலில் இருக்கிற மாதிரி என்ன பண்ண, இருதயத்தை கடினப்படுத்தி முரட்டாட்டம் உள்ள காரியங்கள் உடையவர்களாக இருக்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? வாசிக்கலாம். செவி விடாதபடிக்கு என்னது அடைச்சிக்கிறாங்களாம் காதை. என்னது நான் சொல்லலை, என்ன விடியான போல இருக்காங்களா?
அது என்னன்னே நீ விடு, நான் என்னதான் சொல்லு, என்னதான் சொல்லுங்க, எங்களுக்கு அதெல்லாம் ஏறாதுங்க. எங்களுக்கு என்ன தெரியுமா, சோத்திரம் அண்ணன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட வயது இது ஆசீர்வாதங்களை கொடுத்துருவாரு. சரி பாருங்கள், இன்றைக்கி பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் ஏன் ஆண்டவரை தேடுறதில்ல அப்படின்னா, எனக்கு 5 தலைமுறைக்கு இருக்குங்க, 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுருக்கிறேன். சோத்திரம், எனக்கு கடவுளை தேடணும், எனக்கு இல்லைன்னா தேடணும், வந்துடுச்சுல்ல, இருக்குல்ல, நான் ஏன் தேடணும்? ஜனங்களுடைய மனப்பான்மையை தான் சொல்கிறேன், தப்பு. ஹல்லேலூயா. இருந்தாலும் அப்பாவது சோத்திரம் சொல்லுவாங்க, ஏழ்மை. தாவீது பாருங்க, தான் ஏழ்மையிலிருந்து வந்ததை மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அதனால தாங்க தாவீதை அப்படியே ஆண்டவர் சொல்லுங்க கொண்டாடுற மாதிரி ஒன்று பண்ணுவார். என்ன சொல்லுவார்? என் இருதயத்துக்கு ஏற்றவன் உத்தமா என் என்னை பின்பற்றின தாவீது. ஹல்லேலூயா. அப்படி சாட்சி நம்ம பெற வேண்டாமா? சோத்திரம் சோத்திரம். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். அடுத்து பாருங்கள், யோவான் 1:5. கர்த்தர் இயேசுவின் முதல் வருகையில் எப்படி ஒரு இருளில் இருக்கிற ஜனங்கள். சரி, இப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் 1:5 வாசிக்கலாம். அந்த ஒளி, அந்த ஒளி யாரை சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அந்த ஒளி இருளில் என்ன செய்யுது? பிரகாசிக்கிறது. ஆமாம், இருளானது, பாவமானது, உலகமானது பாருங்க ஆண்டவரை பற்றி கொண்டுச்சா? எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான் நம்முடைய ஆண்டவர். சோத்திரம். ஆமாம், எந்த விதத்தில் அவரை குற்றச்சாட்ட முடியுமா? சோத்திரம். பரிசுத்தர்னா அவருக்கு நிகர் அவர் தான். ஹல்லேலூயா. ஆமாம், பல ஆட்கள் வந்தாங்க, பயங்கரமான கொள்ளைக்காரர்கள், காம கொடூரர்கள்லாம். ஆமாம், சோத்திரம். அப்படியெல்லாம் இருந்து சில சோத்திரம் சில சமயங்களில் பேர் பிரசாபெல்லாம் பெற்றாங்க. சோத்திரம். வெளிப்பார்வைக்கு ரொம்ப சூப்பர் கருத்துக்களை சொன்னாங்க, ரொம்ப நல்ல கொள்கை அப்படி இப்படிலாம் சொல்லிலாம் அவங்களை இப்படி என்ன பண்ண விட்டாங்க, அப்படியே சோத்திர மாற்று காரியங்களை சொல்லி என்னென்னமோ பண்ணி இப்போ சோத்திர ஒரு பெருங்கூட்ட ஜனம் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டு இருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். சரி, அது அப்படிப்பட்டவருடைய கண்களையும் கர்த்தர் திறப்பாராக. ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பாருங்கள், அந்த ஒளி ஆண்டவராக இயேசுவை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது. இப்போ இந்த இன்னொரு வசனத்தை வாசிங்கன்னா, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அந்த இப்போ யோவான் 1:9 வாசிங்க. யோவான் 1:9 வாசிங்க. உலகத்திலே வந்து பிரகாசிக்கிற ஒளியே பார்த்தீங்க, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி, அந்த ஒளியும் சொல்லப்பட்டிருக்கு. யாரை குறித்து சொல்லப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு? அந்த 1ஆம் அதிகாரம். அதில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு சொல்லப்படுறது யார்? ஆமாம், வார்த்தை இயேசுவானவர். இயேசு அவர் தேவனோடு இருந்தார், அவர் தேவனாக இருந்தார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன சொல்லுவானுங்க? சோத்திரம், அவர் ஒரு இறைவாக்குனர் தாங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசி தாங்க, ஆமாம் அப்படின்ட்டு எழுதியா சோத்திரம் சொல்லிட்டு போயிடுவானுங்க. அதையும் ஆமாம் சோத்திரம் நம்பிட்டு போயிருக்கிறோம். கடவுள் தெய்வம் ஒருத்தர் தானே சொல்லப்பட்டிருக்கிற தேவன். அப்போ சோத்திரம், அப்போ பிதா ஒரு தெய்வம், இயேசு ஒரு தெய்வம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு தெய்வமா, இப்படின்னு குழப்புவானுங்க. அப்படியா இவனுங்க? சரி, நம்ம ஆளுக்க சரியா பைபிள் தெரியாதனால குழம்பி போயிட்டு என்ன பண்ணுறது? ஆமாம், சோத்திர வேதத்தில் நல்ல வேதத்தை தெளிவாக வாசிக்கணும். அதுதான் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலைகளில் மற்ற நாட்கள் ஜபங்களிலும் வேதத்தை விலைக்கு சொல்கிறோமே, அதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இங்கே வந்த பிற்பாடு வசனத்துக்குள்ளாகவும் நம்ம சிந்தையை பூரா இதில் தான் வைக்கணும். ஹல்லேலூயா. வேறு நினப்பில் இருந்தோம்னா இங்கே வந்து உட்காந்துருக்கிறது வேஸ்ட்டு. நான் தெளிவாக சொல்லிடுறேன். சோத்திரம். போய் மதியம் போய் என்ன சிக்கன் வாங்கணுமா, மட்டன் வாங்கணுமா, சோத்திரம், அல்லது இப்போ பிரியாணி ஆர்டர் பண்ணலாமா, என்ன எதுவும் காசு கொடுத்தா எதுவும் கிடைக்காதா, அல்லது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியாதா? இதை பற்றிலாம் நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆராதனை வேலையிலும் சரி, வேத வசனத்தை கவனிக்கிற இங்கே வந்து வேறு சிந்தனை இருந்துச்சுன்னா எது போகாது சொல்லுங்களேன்? வசனம் எங்கே போகாது? உள்ளே போகாது. வசனம் போகலைன்னா கர்த்தருடைய கிரியை உங்களுக்கு நடக்காது. சரிதான், நான் பொய் சொல்கிறேன்னா உண்மையை சொல்கிறேன்னா? எனக்கும் தான் அப்படி தான். அதனால தான் செய்தி வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ ஊழியர் வட்டம் நடந்துச்சு சோத்திர. ஆமாம், அந்த செய்தி வேலை ஃபுல்லாக கவனிப்பேன் நான். மூத்த ஊழியர்கள் வருவாங்க, சோத்திர 2 செய்தி மாதிரி நல்ல கருத்து பாருங்க. ஆட்சியிலேருந்து ரசிக்கப்பட்ட ஒரு ஃபாதர் வந்திருந்தார். சுவாமிதாஸ் பாஸ்டரும் செய்தி கொடுத்தாங்க, தலைமை போதகர்.
அப்போ பாருங்கள், அவங்க சோத்திரம் கர்த்தருடைய கிருபையில் நல்லா செய்து கொடுக்கக்கூடிய தேவனுடைய தாசன் நம்முடைய தலைமை போதகர் சோத்திரம். அப்போ பாருங்கள், அவங்களோட செய்தியெல்லாம் கேட்பேன். நல்ல வசனத்தை தியானித்து அப்போ கொடுக்கும்போது, அப்போ அப்படி எதிர்க்கணுமா சுவையுள்ள உணவை உண்கிறது போல் இருக்கும். அல்லேலூயா. இருக்குதா? எப்படி இருக்குது? எனக்கெல்லாம் அப்படி இருக்குது. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். சோத்திரம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? இருந்துச்சுன்னா டேஞ்சர். யாருக்கு? எனக்கு இல்லை, உங்களுக்கு. சரி, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் ஆண்டவர் பிரகாசிக்கப்பட முடியுங்க. எப்பேற்பட்ட பாவியையும் பரிசுத்தவனை ஆக்க முடியும். அப்படிப்பட்ட வல்லமையுடையவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். இப்படிப்பட்ட எந்த ஒரு மனுஷனையும் மனுஷனையும் பாவத்தில் அடிமைத்தனத்திலிருந்து சோத்திரம் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது? தெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்குது. சோத்திரம். அப்படி இருக்கும்போது ஏசு தெய்வமா அப்படின்னு சொல்லிட்டு குழப்புவானுங்க. சோத்திரம். ஆமாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படி பல நாடுகளில் சோத்திரம் சில முஸ்லீம் தேசத்தில் போய் என்ன பண்ண முடியாது? பப்ளிக்காக சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. தனியாக ஆராதிச்சுகளெல்லாம் அப்படி இல்லை பண்ணணும், வெளியே என்ன இருக்கக்கூடாது. ஆனால் கிறிஸ்துவ தேசத்தில் ஒரு ஒழுங்கே கிடையாது அவனுக்கு. சோத்திரம். அதனால தான் இன்றைக்கி சீர்கட்டு போயிருக்காங்க. இங்கிலாந்து தேசம் ஒரு காலத்தில் சோத்திரம் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து மிஷினரிகள் போய் சோத்திரம் அப்படி கர்த்தருக்காக நின்றதுனால உலகத்தில் பல தேசத்தை ஆளுகை செஞ்ச ஒரு தேசமாக இருந்தது. அல்லேலூயா. கர்த்தரை ஒரு காலத்தில் பிடிச்சு கொண்டு கர்த்தருக்கு வைராக்கியமாக இருந்தாங்க. இன்றைக்கி கர்த்தரை விட்டு விட்டபடினால அந்த தேசத்தில் என்ன வந்திருக்கு பார்த்தீங்களா? சோத்திரம். பயங்கரமான சோத்திரம் சாபங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தில் பல சபைகளை விற்றுவிட்டானுங்க. சோதரி சர்ச்சுக்கு போகிறதில்ல. சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கிறது யார் தெரியுமா? வயசான ஆட்கள் வந்து உட்காந்துருக்குதுங்க. எல்லாம் சோத்திரம் வயசு பசங்களாம் அப்படி இப்படிலாம் கொண்டு என்னத்தை சோத்திரம் சர்ச்செல்லாம் மசூதியாக்கி விட்டானுங்க, மசூதிக்கு விற்று விட்டானுங்க. அப்போ எந்த லட்சணத்தில் போயிட்டுருக்கு பாருங்கள் கிறிஸ்தவ நாடுடைய காரியங்கள். காரணம் என்னது? தேவனை விட்டுட்டானுங்க. தேவனை ஒரு காலத்தில் தேவனை பிடிச்சிருக்கும்போது நல்ல உயர்ந்த நிலையில் வச்சுருந்தார். சோத்திர பெரிய பெரிய மகாராணி சோத்திர எலிசபெத் அவங்களாம் சொன்னாங்க, நாங்கள் வேதத்தை நாங்கள் சோத்திர உயர்த்தி பிடிக்கிறோம், கர்த்தரை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், சோத்திரம், அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ மேன்மை என்று சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்களா, எல்லாம் தேவனை விட்டு விட்டபடினால சோத்திரம் அந்த தேசத்தில் பாருங்கள் என்ன மாதிரி அடி. இப்போ என்னது பெரியங்கிற உள்நாட்டு தகராறு. ஆமாம், சோத்திரம் சமாதானம் இல்லை, சோத்திரம் குழப்பங்கள். காரணம் என்ன? உண்மை தெய்வத்தை விட்டு அந்த நிலை தான் வரும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பு. அதே போல் சில நாடுகளில் அமெரிக்கான்னு சொல்கிறோம். அமெரிக்காவும் பாருங்கள் சோத்திர பலவிதமான பாவடி வேதத்துக்கு விரோதமாக தேவன் செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிற பலவிதமான சோத்திரம் அந்த பாவங்களை சோத்திரம் செய்து கொண்டு ஓரின சேர்க்கை, சோத்திரம், பலவிதமான ஒழுங்கினங்கள், ஒழுக்கமற்ற வாழ்க்கை, சோத்திர தேவ பயமற்ற வாழ்க்கை, இப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி சோத்திர தேவன் தேசத்தை ஆசீர்வதிக்க முடியல. ஒரு காலத்தில் நல்லா உயர்வாக இருந்த அமெரிக்கா தேசம் கூட ஏன் கீழே போயிட்டே இருக்குது? தேவனை விட்டு விட்டாங்க, கர்த்தரை விட்டு விட்டாங்க. கர்த்தரை விட்டு இருக்கிற எந்த தேசத்துலேயும் கர்த்தர் ஆசீர்வாதம் இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு விடுகிற எந்த குடும்பத்திலும் தேவனுடைய நன்மை இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காதுங்க. அதுதான் சொல்கிறது நான் உங்களுக்கு. முதல் தொடக்கத்தில் தேவன் இரக்கமுள்ள தேவன் மனம் திரும்ப வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி இல்லை தொடர்ந்து எனக்கு ஆண்டவரை அசட்டை பண்ணுறது, சபை கூடுதல் அசட்டை பண்ணுறது, தேவனை தேடுகிறது இல்லை, விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. சொல்லித்தான் பார்ப்பார், ஊழியர்கள் மூலம் சொல்லி பார்ப்பார், வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தை கேட்கும் போது ஒன்று பேசி பார்ப்பார். கேள்விப்படையிலேன்னா ஒரு நாள் வரும். அப்போ பாருங்கள் ஏற்றம் இருந்து ஒரு நேரம் ஏற்றமாக இருந்தவங்க அவரையும் ஒரு நேரம் வரும், என்னது இறக்கத்திலே வந்துக்கிட்டே இருப்பாங்க, கடைசியில் பழைய நிலைக்கு போயிடுவாங்க. அப்படி நிறைய பேர் ஆயிருக்கு. அந்த நிலை வரக்கூடாது. கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார்னா இதுக்கு மேலே உயர்த்துவதற்கு கர்த்தர் நம்மை வல்லவர். அதற்கு நம்ம அவருடைய கிருபையையும் அவரை உண்மையாகவும் பற்றி கொண்டால் தான் உண்டு வழி. அல்லேலூயா. இல்லைன்னா வழி இல்லை. ஊழியக்காரன் சரியான சத்தியத்தை நான் சொல்லி ஆகணும். அப்போ தான் நீங்கள் என்னை பலப்படுவீங்க. அப்படி இல்லாமல் மோஸ்துதியாக ஒரு வார்த்தையில் சொல்லி நீ எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னுலாம் சொல்கிறானுங்க. அப்படி நான் சொல்ல முடியாது. சபையின் மேய்ப்பர்கள் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. எந்த ஊழியனும் சொல்லக்கூடாது.
வசனம் இப்படி இருக்குது, சத்தியம் இப்படி இருக்குது, நான் கை கொள்ளணும், ஊழியக்காரன் நான் என் குடும்பம் கை கொள்ளணும், விசுவாசி உங்கள் குடும்பம் இதை கீழ்ப்படியணும் அப்படின்னம்னா அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். அல்லேலூயா. சரி சரி, வசனங்களை கவனிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாக இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் வாசிக்கலாம், சோத்திரம் வாசிக்கலாம். எப்படி தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியானது அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு. பார்த்தீங்களா, இதுதான் முக்கியம். தேவனுடைய சாயலாக இருக்க கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், சபையில் அறிவிக்கிறோம். ஆமாம், சோத்திரம். சபைக்கு வேண்டிய சோத்திரம் மகிமையின் சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். மகிமையின் சுவிசேஷம் ஆகிய நீங்கள் கிறிஸ்துக்குள் உருவாகி சோத்திரம் தேவனுக்கேற்ற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய மனவாட்டியாய் மாறுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனவாளனாய் இருக்கிறார். சபையானது மனவாட்டி சபையாய் அது உருவாகி கர்த்தர்களை சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு பிசாசு என்ன செய்வான்? ஆமாம், சோத்திரம் போராடுவான். அதே சமயத்தில் யாருடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சுருந்தான்? நாம் ஒரு காலத்தில் அவிசுவாசியாக இருந்தபோது பிசாசு என்ன பண்ணியிருந்தான்? நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருந்தான். இப்பொழுது நாம் அந்த சுவிசேஷத்தை ஒளியினாலே நம்முடைய மனக்கண்கள் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். சோத்திரம். உண்மையை கண்டு உண்மையை அறிந்து கொள்ள தேவனை உதவி செய்தார். இன்றைக்கும் ஒரு கூட்ட ஜனங்களை அவிசுவாசி அவர்களுக்கு சுவிசேஷ ஒளி பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் சொல்கிறது யாரை சொல்லுகிறது? சாத்தானை, பிசாசை. ஸோ இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் என்றிருக்கிறது. சோத்திரம். இப்படி குருடாக்கி இருக்கிறான் ஒரு சில கூட்டத்தாரை. சோத்திரம். ஆமாம், அதனால தான் சோத்திர ஆண்டவரை சோத்திரம் மறுதளிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறதில்ல. அவர்களுடைய நிலைமை என்னன்று கடைசியில் நான் பைபிள் வசனத்தின்படி நான் சொல்கிறேன். அவர்கள் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்பட்ட நம்ம ஜெபிப்போம். எல்லா சமயத்தாரும் ரட்சிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். சோத்திரம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிஞ்ச பிற்பாடு நித்திய ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார், அந்த நித்திய ஜீவன் வைத்திருக்கிறார். அதை சகல ஜனங்களும் பெற்றுக்கொள்வதான் நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ தேவனுடைய சாயலாக இருக்கிற மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி, அந்த ஒளி மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி வெளிச்சம் சோத்திரம் எங்கேருந்து வருகிறதுன்ற பார்க்குறோம். அப்போ சுவிசேஷத்தின் ஒளியின் மூலமாக 2 கொரிந்தியர் 4:6 சத்தியத்தை பிரசங்கிக்கும் போது வெளிச்சம் உண்டாகும். 2 கொரிந்தியர் 4:6 வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இருளிலிருந்து வெளிச்சத்தை என்ன செய்யணும்? பிரகாசிக்க பண்ண சொன்ன தேவன் அப்படின்னு இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ண புறப்பட்டாங்க. ஆமாம், எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். ஊழியர்களாகிய எங்கள் இருதயங்களிலே கர்த்தர் பிரகாசித்து அந்த வேத வசனத்தினுடைய அந்த வெளிச்சத்தை கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அது அந்த பிரசங்கத்தின் மூலமாக உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறது மூலமாக அந்த சத்தியமானது சோத்திரம் உங்கள் இருளான வாழ்க்கையை, உங்கள் ஆத்மா இருளடைஞ்சிருக்கிற நிலைமையை கூட மாற்றி கர்த்தர் ஆவி ஆத்மா சரீரத்தில் நல்ல சோத்திரம் அந்த சத்தியமானது. வேதம் என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்திய வேத வார்த்தை என்ன செய்யுங்க? ஒவ்வொரு மனுஷனையும் விடுதலையாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். புதியவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர் இன்னும் எதுலெல்லாம் சோத்திரம் நம்ம இன்னும் விடுதலை பெறாமல் இருக்கிறோமோ எல்லா விதத்திலும் விடுதலையாகி கர்த்தர் சோத்திரம் ஆண்டவருக்கு ஜீவனுள்ள சாட்சியாக நம்ம வாழ பலப்படுத்துகிறது இந்த கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அடுத்த மத்தேயு 5:16 வாசிக்கிறோம். விசுவாசிகளினுடைய நற்கிரியான வாழ்க்கை வெளிச்சத்தை கொண்டு வரும், நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை கொண்டு வரும். வெளிச்சம்னு சொல்லும்போது சொல்லுங்க பிரகாசம். மோத்தின் வெளிச்சத்தினாலே ஆண்டவருடைய அப்படி வாசித்தோம் இல்லையா? கிறிஸ்துவின் சோத்திரம். நம்முடைய ஜீவியத்தில் அந்த வெளிச்சம் என்பது நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசிக்கிறதை காணிக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுக்காக சோத்திரம் சாட்சியாய் வெளிப்படுகிறதை காண்பிக்கிறது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரையில் கண்டு என்ன செய்யணுமா? ஆமாம், மனுஷர்கள்னு சொல்லும்போது நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம், சொந்த குடும்பத்தில் ஆண்டவர் என்ன அறியாதவர்களாக இருக்கலாம், அல்லது புற சமயத்தாராக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோம், எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். யாரையும் பகைக்க சொல்லி ஆண்டவரை அன்னைக்கு சில மதங்கள்லாம் மற்றவனை பாய்ச்சிக்க
ஆமாம், நம்ம இதாக மட்டும் நீ இது பண்ணு, மற்ற மதங்கள்லாம் மற்ற மதத்தார், மற்ற மத நம்பிக்கை உள்ளவர்களாம் அவர்களாம் அப்படி வெறுக்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்கங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு நேசிக்க கற்றுக் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அன்பு செலுத்த கற்றுக் கொடுத்துருக்கிறார். இந்த அன்புள்ள தெய்வம் அவர் நல்லவர், நல்ல வழியில் தான் அவர் பிள்ளைகளை நடத்துகிறாரு. அல்லேலூயா. சில கெட்டவர்கள் தங்களுடைய ஆட்களை கெட்ட வழியில் நடத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சரி, அது அவருடைய காரியம், அதனுடைய முடிவு என்னன்றது ஸ்தோத்திரம் வேதத்தில் தெளிவாக இருக்குது. சரி, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி என்ன செய்யணுமா? உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்யணும்? நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக, நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை மூலமாக என்ன பண்ணணும்? ஆமாம், பிரகாசிக்கணும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரகாசமாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும். இன்னும் சொல்ல போனால், ரட்சிக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதே நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அல்லேலூயா. என்னுடைய ஜீவியத்தில், என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும்? ஆமாம், என் குடும்பத்தின் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படணும். பாருங்கள், தேவனை அறியாத ஜனங்கள் நம்முடைய நாம் சொல்லுகிற வேதத்திலிருந்து சொல்லுகிற வார்த்தையை காட்டிலோ நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மனம் திரும்புகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கை அமையணும். ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஒரு காலத்தில் நம்ம ரட்சிக்கப்படாமல் இருந்தோம், அப்போ நமக்கு சத்தியம் தெரியாது. அதான் வேதம் சொல்கிறது, அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்துட்டார். ஆனால் அறிஞ்ச பிற்பாடு தேவனை என்ன பண்ணணும்? சாட்சியாய், அவருக்கு உண்மையாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தானியேல் 12:3 ஆத்ம ஆதாயம் செய்கிறதுனால் நம்முடைய ஜீவியம் பிரகாசிக்கும். நம்முடைய வாழ்க்கை. தானியேல் என்ன செஞ்ச? தானியேல் எப்படிப்பட்ட மனுஷன்? நல்ல ஆத்மா பாரம் உள்ளவர். யூத ஜனங்கள் மேலே மற்றும் மற்ற ஜனங்களும் தேவனை அறிய வேண்டும் என்ற விருப்பம் உடையவர் அவர். ஞானவான்கள் ஆகாயம் என்ற இடத்தில் ஒளிய போலவும். அந்த ஞானவான்கள் யார்? தேவனுடைய ஜனங்கள். ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுறவங்க. நல்லா கவனிங்க, இங்கே சொல்லுகிற ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களை குறித்து தான் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானவான்கள் ஆகாயம் என்ற இடத்தில் ஒளிய போலவும் அநேகரை ஆத்மா ஆதாயம் செய்கிறவன்னு அர்த்தம். நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், ஆத்மா ஆதாயம் செய்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? நட்சத்திரங்களைப் போலவும் எந்தென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. ஆத்மா ஆதாயம் செய்கிறீங்களா? ஸ்தோத்திரம். சொந்த வீட்டாரையே என்ன ரட்சிப்பில் நடத்த முடியாமல் இருந்தால் கஷ்டம். ஸ்தோத்திரம். கடைசி காலத்தில் வாழ்கிறோங்க. தீவிரமாக ஆத்மா பாரத்தோடு என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். என்ன பண்ணுங்க? ஆமாம், பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இந்த எண்ணம் வரக்கூடாது. ஒரு சிலருடைய வாயில் வர்ற வார்த்தையை பார்க்கணும், அதெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஸ்தோத்திரம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வீட்டில் அதெல்லாம் ரட்சிக்கப்படாது. எது? சில அம்மா புருஷனை பார்த்துருவாங்க, அதெல்லாம் ரட்சிக்கப்படாது. புருஷன் சொல்லுவார் மனைவியை, அதெல்லாம் ரட்சிக்கப்படாது. அப்போ எது தான் ரட்சிக்கப்படும்? சில பிள்ளைகளை சொல்கிறது, அதெல்லாம் நம்ம சும்மா அது ரட்சிக்கப்படாதுங்க. அது வராதுங்க. எங்க சபைக்கு கூப்பிட்டு கொண்டு வேண்டியதானே அப்படின்னா, கூப்பிட்டு வராதுங்க. அதனால் கூப்பிட்டு பாருங்கள், கூப்பிட்றதில்ல. ஸ்தோத்திரம். இப்படி குடும்பத்திலே சில பேர் அப்படிலாம் சொல்கிறவங்க இருக்குது. இதில் கேள்விப்படுறதான் சொல்கிறேன். நம்ம சபையில் இருக்குதா இல்லையோ, சிலருடைய சாட்சியெல்லாம் கேட்பேன். ஸ்தோத்திரம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க. அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. சொந்த குடும்பத்தை நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் சொந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்தணும். அல்லேலூயா. அடுத்து நம்முடைய சொந்த பந்தங்களை என்ன பண்ணணும்? ஆதாயப்படுத்தணும். அடுத்து என்ன பண்ணணும்? ஆமாம், ஸ்தோத்திரம். ஆமாம், நண்பர்கள், உறவினர்கள், நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களை ஸ்தோத்திரம் கர்த்தருக்கென்று நாம் என்ன பண்ணணும்? ஆதாயப்படுத்தணும். ஏன்னா இந்த அவங்க ஆதாயப்படுத்தப்படலைன்னா அவர்கள் மரணம் சம்பவிக்கும் போது நரகத்துக்கு போயிடுறாங்க. இயேசுவல்லாத எந்த ஒரு ஆத்மாவும் எங்கே போயிடும்? நரகம் போயிடும்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ரட்சிக்கப்படாதவர்கள் அவரால் என்று வேறு வருவாளான்னு நினைச்சல ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, நரகத்தின் பாதாளத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்க முடியாது. அவருடைய நாமந்தான், அவரை விசுவாசிக்கிறதுனால தான். அப்போ இதுதான் முக்கியம். ஸ்தோத்திரம். ஆகவே ரொம்ப சீக்கிரமாக உலகத்தின் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் சீக்கிரமாக ஸ்தோத்திரம். ஆமாம், தேவன் அற்றவர்களாக இருக்கிறவர்களை தேவனை அறியத்தக்கவர்களாக
ரட்சிப்பை பெறாதவர்களை ரட்சிப்பை பெறத்தக்கதாக நாம் நடத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். அல்லேலூயா. என்ன கட்டாயம்? காலத்தின் கட்டாயம். அப்போ அப்போ நீதிக்கு உட்படுத்துறவர்களாக இருக்கணும். அப்போ தான் அவர்கள் தான் எண்டறிக்குள்ள சதா காலங்களில் என்ன செய்வாங்களாம்? பிரகாசிக்க முடியும். நம்முடைய ஜீவியம் பிரகாசிக்கணுங்க, நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறதுக்கு நம்ம தேவனுக்கு நம்ம முற்றிலுமா அர்ப்பணிக்கணும். சகோதர தேவனுக்காக நம்ம செயல்படணும். குடும்பத்துக்காக செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் குடும்பத்தை கவனிங்க, வேலையில் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. குடும்ப பொறுப்பை அவங்கவுங்க செய்யுங்க. அதன் மத்தியில் 24 மணி நேரம் இருக்க ஒரு நாளைக்கு நான் குறிப்பிட்ட நேரம் ஆண்டவருக்கு ஒதுக்குங்க. ஜெபத்தில் தரித்திருங்க. ஆத்மாக்களுக்காக கண்ணீர் விடுங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆத்மாக்களை தேடி போங்க. சொந்த பந்தங்களை தேடி போய் அவங்களோட அன்பா அவங்களுடைய குறைய பார்க்காதீங்க, அவர்களுக்கு இருக்கிற ஆத்மாவை பாருங்க. அல்லேலூயா. என்ன செய்யணும்? நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமாம், சிலருடைய சுவாபங்கள் தெரியுமில்ல, அது குறையில பார்த்துட்டு அது என்ன நினச்சிடுவோம்? சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்படின்னு தான் நம்ம சொல்லிடுவோம். என்ன சொல்லிடுவோம்? சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்லி என்ன பிரச்சனை? அதனால நான் சொல்கிறது இல்லை. அண்ணன் ஒன்று சர்ச்சுக்கு கூப்பிட்டுவாங்களே அப்படின்னா கூப்பிட்டாலும் வரமாட்டாங்கங்க. இப்படியே அவிசுவாசமான வார்த்தையே சொல்லிக்கிட்டு இருந்தா என்னைக்கு அவங்க ரசிக்கப்படுவாங்க? என்னைக்கு தேவனை தேடி வருவாங்க? தொடர்ந்து சோத்திரம் என்ன பண்ணணும்? நம்பிக்கையை தளர விடாது. ஒரு பாட்டு இருக்கு, நம்பிக்கையை தளர விடாது உன் நம்பினவ. அது நமக்கு ஆசீர்வாதத்துக்காக அந்த பாடுவோம். ஆத்மாக்காக பாடக்கூடாதா? நம்பினவர் இந்த ஆத்மாவை ரசிப்பார், இந்த குடும்பத்தை ரசிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் நம்பக்கூடாது? நம்மளாம நம்பக்கூடாதா? ஸ்கூலில் காலேஜில் உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்டே இல்லையா? ஏப்பா மகளுங்களை ஃப்ரெண்டுகள்லாம் இல்லை. சோத்திரம். ரிச்சிப்பில் நடத்தக்கூடிய அந்த பாரம்லாம் எங்கேப்பா போச்சு உங்களுக்கு? அம்மாமார்களே சோத்திரம். சகோதரிமார்களே, எப்படி சகோதரர்களே, உங்களுக்கு நண்பர்கள் உண்டா இல்லையா? சோத்திரம். எல்லோரும் கூட நல்ல நட்பாக பழகிறது தப்பே இல்லை. அல்லேலூயா. ஒரு தவறான வழியில் இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன பண்ணணும்? தவறான நம்பிக்கையோ தவறான பாவ வழியிலே நடக்கிறாங்கன்னா அவங்கள அன்பாக சொல்லி அவங்கள என்ன பண்ணணும்? ஆமாம், கோபதாமல் யாரையும் சொல்லி திருத்த முடியாது, சரி பண்ண முடியாது. அவர்களுக்கு அன்பாக சொல்லணும். இப்போ ஒரு தடவை 2 தடவை சொல்லிட்டா உடனே சரியாகிடுவாங்கன்னு சொல்லி இல்லை. அப்படி படிப்படியாக அவங்கள அன்பாக அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஒரு நாள் வரும். பாருங்கள், நம்ம சொன்ன சில வார்த்தைகள் ஆலோசனைகள் அவர்களுக்கு அந்த நேரத்தில் பயன்படும். அல்லேலூயா. அன்பா ஆண்டவரை குறித்து நம்ம சொன்ன வார்த்தைகள், நான் சொன்னீங்களே அந்த இயேசுவை குறித்து இன்னும் சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லி சர்ச்சை கூப்பிட்டு போங்களேன். அப்போ பாரம் வேதனை வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு வேதத்திலேருந்து ஆலோசனை கொடுக்க முடியல, கொண்டு வாங்க. அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அனுப்புவோம். அவங்க வாழ்க்கையில் ஒளி ஏற்றுவோம். அல்லேலூயா. ஒளியாகிய இயேசு அவர் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவார் நிச்சயமாக. இதை நம்ம செய்யணும். சரி, வெளிச்சம் யாருக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார்? வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில் யார் யாருக்கெல்லாம் நிச்சயம் உண்டாகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வசனத்தை சீக்கிரம் வாசிக்கணும். யோபு 22ஆம் அதிகாரம் 28 வசனம். யோபு 22ஆம் அதிகாரம் 28 வசனம். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் என்ன செய்வார்? தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, சத்தியத்தை கீழ்ப்படுகிறவர்களுக்கு, சபைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? ஆமாம், வெளிச்சம் பிரகாசத்தை உண்டு பண்ணுவார். பாருங்கள், யோபனுடைய வாழ்க்கையில் பிரகாசம் உண்டாயிற்று. அவர் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர், தேவனை நேசிக்கிறவர். வாசிக்கலாம், நீர் ஒரு காரியத்தை பாருங்க, அவன் நண்பர்கள் சொல்கிறாங்க, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவேறுபடும். அப்போ நீர் ஒரு காரியத்தை நீர் இது பண்ணி தேவனுடைய காரியத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அதனுடைய வசனத்தில் அர்த்தம் நிலைவேறப்படும். உம்முடைய பாதைகளில் என்ன உண்டாகும்? வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், வேதத்துக்கு கீழ்ப்படியணும். அப்பொழுது என்ன உண்டாகும்னா நமக்கு நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தர் உண்டாகட்டும், இருள் இருக்காது, வெளிச்சம், அதாவது பிரகாசம் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் உண்டாகட்டும். வாசிக்கலாம். அடுத்து சங்கீதம் 112:4 வாசிங்க. செம்மையானவர்களுக்கு, செம்மையாக வாழ்க்கையை நடத்துகிறவர்களுக்கு, செம்மையான குணம், செம்மையான வாழ்க்கை இது வாழ்கிறவர்களுக்கு என்ன உண்டாகுமா? இருளிலே வெளிச்சம் வெளிச்சம் உண்டாகும். வாசிக்கலாம். செம்மையானவர்களுக்கு
இருளில் வெளிச்சம், எழுத்தினபடியான வெளிச்சத்தை சொல்ல வரல. நல்லா கவனிக்கணும். இந்த பகலில் இருக்கிற வெளிச்சம், சூரிய வெளிச்சம், இந்த சோத்திரம், இந்த லைட் வெளிச்சத்தை சொல்லலை. நீ சொல்கிறதெல்லாம் எது? நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற சோத்திரம், நற்சாட்சியான அந்த பிரகாசம் உள்ள அந்த வாழ்க்கையை தான் குறிக்குது. சொல்கிறது புரியுதுங்களா? வாசிங்கள். செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும். இப்போ செம்மையானவர்கள்லாம் என்ன 3 குணங்கள் இருக்குமா? என்னது இருக்குமா? இரக்கமுள்ளவர்களாக இருப்பாங்க, மன உருக்கமுள்ளவராக இருப்பாங்க, நீதி உள்ளவர்களாக இருப்பாங்க. இருக்கிறோமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனித்து பார்க்கணும். இறக்க சுபாவம் கண்டிப்பாக இருக்கணும். அல்லேலூயா. மனது உருக்கம் இருந்தால் தான் நீங்கள் ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லுவீங்க, மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவர் திரளான ஜனங்களை பார்க்கும்போது என்ன செஞ்சாராம்? வேதம் என்ன சொல்லுது? மனம் உருக்கம், ஆமாம், மனதுருகினார்னு இருக்குது. அப்படி திரளான கூட்டத்தை பார்க்கும்போது சோத்திரம் பாருங்க, சோத்திரம் பலவிதமான சோத்திரம் உண்மை தெய்வத்தை விட்டுட்டு சோத்திரம் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் பாவ வழியில் தவறான சோத்திர நம்பிக்கையில் திரள் கூட்டத்தை நீங்கள் காணும்போது உங்களுக்காக மன உருக்கம் வரணும். அப்படி அவர்களுக்காக கூட்டமாக ஒரு பெருங்கூட்டங்களெல்லாம் பார்க்குறேன் இந்த நாட்களெல்லாம், இல்லையா? ஆண்டவரே, இவங்கெல்லாம் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படணுமே, மனக்கண்கள், இவர்களாம் ரட்சிக்கப்படணுமே. ஆண்டவரே, இவர்களெல்லாம் அறியணுமே, இவர்களெல்லாம் நீர் சந்தியும் ரட்சியும். அல்லேலூயா. ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. போகும்போதே நம்ம சோத்திரம் என்னது பார்க்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? சின்ன சின்ன ஜெபத்தை எடுக்கணும். அப்படி ஆட்களை பார்க்கும்போது சோத்திரம், ஆண்டவரே, இவர்கள் எல்லாரையும் நீர் ஆண்டவர். பக்தி இருக்குது உங்களுக்கு, பக்தி உள்ளவர்களே கர்த்தர் உமக்கண்டு தெரிந்து கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், பக்தி இருக்குது. அவபக்தி உடையவர்களாக இருக்கிறாங்க, தேவ பக்தி உள்ளவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் சோத்திரம் செய்யுங்க. நான் செய்கிறேன் பார்க்கும்போதெல்லாம் அப்படி சோத்திரம் சின்ன சின்ன ஜெபத்தை அப்படி எடுக்கணும். சோத்திரம் நம்ம போனோமா, நம்ம வேலையை முடிச்சோமா, வந்தோமா, சோத்திரம். அப்போ இந்த எண்ணமாகவே இருக்கக்கூடாது. நம்ம வேலையை பார்ப்போம், அதே சமயத்தில் இது சோத்திரம் கொஞ்சம் சின்ன சின்ன ஜபங்களை அப்படி ஆத்மாக்களை பார்க்கும்போது மனதுருகி சோத்திரம் சந்தித்து நேரடியாக சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணும். அப்படி இல்லாத தனிப்பட்ட முறையில் சோத்திரம் பெரிய சத்தமாலாம் பொது இடங்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், அப்படிலாம் சத்தமாக ஜெபிக்கணும். மனதிலே ஜெபிக்கிற ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. மெதுவாக நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தையும் கூட கர்த்தர் கேட்பார். இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 4:18 நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கிறான்? பாதை எப்படி இருக்குமா? அதிகமாக சூரிய பிரகாசம் போல் இருக்குமா. வாசிக்கலாம். நீதிமான்களுடைய பாதை ஆமென், அல்லேலூயா. ஆமாம், நீதிமான்களுக்கு தான் என்ன உண்டாகும்? அவன் கர்த்தர் யாருக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார்? வெளிச்சம் உதிக்கும் அப்படின்னு நீதிமான்களுக்கு. முன்னாடிக்கு தேவனுடைய வசனங்கள் கேள்விப்படுகிறன்னு பார்த்தோம். அடுத்த செம்மையானவர்களாய் வாழுகிறவர்களுக்குன்னு பார்த்தோம். சோத்திரம். அடுத்த நீதிமான்களுக்கு ஆமாம் சோத்திரம். ஆமாம், வாழ்க்கையில் ஜீவியத்தில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஜீவியம் பாருங்கள் சோத்திரம். நமக்கு எல்லாருடைய முகத்திலையும் கர்த்தர் அந்த சோத்திர பிரகாசத்தை மோசைக்கு தேவன் பாருங்கள் தேவசமூகத்திலே இருந்து வெளியே வந்தபோது மோசையின் முகம் என்ன செஞ்சான்? பிரகாசிச்சான். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். உலக மக்களுக்கு எப்படி பிரகாசம் வருது? முகம் எப்படி பிரகாசிக்குது? பியூட்டி பார்லர் போனால் தான் அவங்களுக்கு பிரகாசிக்கும். நமக்கு பியூட்டி பார்லர் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஜெபத்தில் இருந்தாலே பிரகாசிக்கும். அல்லேலூயா. சோத்திரம். ஆமாம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ யார்? கொஞ்சம் கலராக இருக்கிறவங்களுக்கு தான் பிரகாசம் வருமா? கொஞ்சம் நம்மளை போல் கலர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் பிரகாசம் வருமா? எல்லாருக்கும் வரும். அல்லேலூயா. அபிஷேகத்தை நீங்கள் கர்த்தருடைய வல்லமையால் நிரப்பப்பட்டு நல்ல ஜபத்தில் தரிச்சிருந்தோம்னா நம்முடைய முகம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. உண்மையை சொல்கிறேங்க. சோத்திரம். அபிஷேகத்துக்கு அப்படி இது இருக்குது, கிருபை இருக்குது. நல்ல அபிஷேகத்தில் நல்ல ஜபத்தில் தரித்திருக்கணும். ஜபம் தேவ வல்லமை கர்த்தர் இதில் தரித்து இருக்கும்போது கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம என்ன செய்யும்? அதான் அதுக்கு தான் சொன்னார் ஆண்டவர், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, முகத்தை தேடுவேன் என்று. அப்போ தாவீதுடைய முகம் பிரகாசித்ததுக்கு காரணம் என்னென்னா, ஆண்டவர் முகம் பிரகாசிக்குது. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த தேவனை அவரை தேடுறேன், என் முகமும் பிரகாசிக்கும். அல்லேலூயா. ஆமாம். ஸோ நம்முடைய ஜீவியம் பிரகாசிக்கணும். முக்கியமாக நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும்.
ஆண்டவருக்காக, ஜீவனுள்ள தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும். கர்த்தர் சோத்திரம். அப்போ நீதிமான்களுக்கு என்ன உண்டாகும்? பிரகாசம் உண்டாகும். சூரிய பிரகாசம் போல் அது எப்படியா நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தில் நடுப்பகலுடைய சூரியனுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும்? ரொம்ப பிரைட்டாக இருக்கும் இல்லையா? காலை சாயந்தரம் அந்த பிரகாசத்தோடு இருக்கும். இன்னொன்று உன்னத பாட்டில் இருக்குது. நீதியின் சூரியன் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சந்திரன் யாரா? சபைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம் தெரியுமில்ல உங்களுக்கு? சூரியனுடைய வெளிச்சத்தை பற்றி தான் இரவுல சந்திரன் என்ன செய்யுது? பிரகாசிக்குது. தெரியுமா? உண்மை தானே? படித்த பிள்ளைகளுக்கு தெரியும். நம்ம எல்லோரும் படித்தவங்க தானே? சோத்திரம் படிச்சிருக்கிறோம். ஓரளவாவது படிச்சிருக்கிறோம்ல. சோத்திரம் இருக்கா? உன்னத பாட்டில் இருக்குது. சோத்திரம் எலும்பி வருகிறவள் யார் அப்படின்னு மனவாட்டி சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஞாபகப்படுத்துறதுனால வசனத்தை சொல்கிறேன். உன்னத பாட்டிலேருந்து எடுத்து சொல்ல முடியுமா? சோத்திரம் சந்திரனை போல அழகுள்ளவளாகவும் யாரு? சோத்திரம். நல்ல வேத பகுதியே நாங்கள் ஒழுங்காக வாசிக்க மாட்டோம். இது கொஞ்சம் கஷ்டமான பகுதி கூடைய. இது எப்படி நம்ம அப்படின்னு நினைக்காதீங்க. சரி, தம்பி வாசேன். பொறுமையா உன்னத பாட்டு 6:10 எடுத்துக்கொள்ளுங்க. அது தம்பியை போட்டுப்பா. பாருங்கள், பார்த்தீங்க, வாசிக்கலாம். பார்த்தீங்களா? கெடியும் இல்லவளா யாருன்னாதையும் போல் உதைக்கிற. ஆமாம், சோத்திரம். அப்போ சோத்திரம் பாருங்கள். இப்போ மனவாட்டி சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சோத்திரம். இதை இந்த தேவனுடைய வசனம் கர்த்தருக்கும் கர்த்தரை மணவாளனாகவும் அவருடைய சபையை மனவாட்டியாகவும் ஒப்பிட்டு சோத்திர ஆவியானவர் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டதான இது தேவனுடைய வசனம். இதை தவறாக பேசுகிறவனுக்கு இருக்கிறானுங்க. சோத்திரம். ஆமாம், இது தவறாக வியாக்கியானம் பண்ணுகிற காரியம் உள்ள இதில் இது பூரா சோத்திரம் மணவாள இயேசுக்கும் மணவாட்டி சபைக்கும் உள்ள அந்த அன்பு ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிற பகுதி தான் உன்னத பாட்டு. சரியா? சோத்திரம். சரி, அப்போ சந்திரனை போல் அந்த சந்திரன் அழகு எப்படி பெறுது அப்படின்னா சூரிய வெளிச்சம் சந்திரனை என்ன செய்யுது? அழகுபடுத்துது. சோத்திரம். அப்போ சூரியனை போல் அடுத்து இங்கே சொல்லப்பட்ட பிரகாசமும் கொடிகளை பிறக்கும் படையை போல கெடியும் உள்ளவள் அருணோதயம் போல் உதிக்கிறவள் யார்? அருணோதயம் சோத்திரம் இயேசு என்று கூட பாருங்கள். சோத்திரம். அப்படி ஒரு சோத்திரம் ஊழியங்கள் அப்படி உண்டு. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இப்போ பாருங்கள், அடுத்த வாசிக்கலாம். ஏசு 58ஆம் அதிகாரம். சோத்திரம். இறக்க குணமுள்ளவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். 58ஆம் அதிகாரத்தில் 6-8 வசனம் நல்லா கவனிங்க. உபவாசம் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உபவாசத்தில் நம்ம என்ன கை கொள்ளணும்னு இருக்குது. நல்லா விழிப்பாக இருக்கிறீங்களா? தூக்கம் வருதா? ஏசி ஆஃப் பண்ண சொல்லாமா? இல்லை, யாருக்குண்ணா? ஆமாம், சபையில் உட்காந்து யாரும் தூங்கிடக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு ஒரு கோபம் வரும். அல்லேலூயா. நான் நின்றுக்கிட்டு உங்களுக்காக கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். உட்காந்து சொகுசாக தூக்கம் வந்துச்சுன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும். வேதனையாக இருக்குமா இல்லையா? எங்களுக்கு தூக்கம் வருது, நீங்களுக்கு வந்தால் தூங்கி இருக்குன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு தூங்குறதா? தூங்குறதுக்கு இடம் இருக்குது, அது வீடு. அல்லேலூயா. சபையில் தூங்கவே கூடாதுங்க. நோ. தூக்கம் வருதா? உங்களுக்கு சொல்கிறேன், டக்குன்னு எந்திரிச்சு போய் தண்ணி இருக்கிற முகத்தை வச்சு முகத்தை கழுவிட்டுங்க. ரொம்ப கட்டுப்படுத்த முடியலையா? டக்குன்னு போய் ஒரு டீ குடிச்சிட்டு கூட வந்து உட்காருங்க. டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு வாங்க. ஸோ வேறு என்ன சொல்கிறது? இல்லாட்டி வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு என்ன ஃப்ளாஸ்கில் என்ன கொண்டு வாங்க? டீ கொண்டு வாங்க. சோத்திரம். இந்த ஏசி போடுறது அதுக்கு ஏசி குறைச்சிட்டோம். இப்போ 2 தான் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே குறைச்சின்னா உங்களுக்கு புழுக்கம் உண்டாயிரும். என்ன செய்யணும்? இங்கே நல்லா வசனத்தை காமிங்க. உபாசம் இருக்கிற நாள், வெள்ளிக்கிழமை உபாச நாள். சோத்திரம். சரியா? உபாசித்து சமைங்க, சபைக்கு வாங்க. அதே சமயத்தில் மற்ற நாட்கள் உங்களுக்கு தேவன் நியமிச்சு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருக்கிறதுனால மற்ற நாள் வேலைக்கு போகிறவங்க ஞாயிற்றுக்கிழமை உபாசம் இருங்க. காலைல மதியம் கூட இருந்து நைட் சாப்பிடுங்க. அப்படி இல்லையா சோத்திரம், ஒரு வேளை உபாசம் இருக்க முடியுமா? இருந்து காலிலேருந்து இப்போ உபாசம் இருந்துருங்க, மதியம் போய் சாப்பிட்டுங்க. இப்படி ஒரு பழக்கத்தை வச்சுக்கொள்ளுங்க. சோத்திரம். உபாசம் இருந்து நீங்கள் பழகலை, மாம்சம் என்னது? மாம்ச இச்சை உங்களை என்னது கண்ட்ரோல் பண்ணிடும். நீங்கள் மாம்ச இச்சையை கண்ட்ரோல் பண்ணணும்னா உபாசம் தேவை. வேதம் வாசிக்கணும், ஜபம். சோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு அனுபவம்,
குறிப்பாக உபவாசம் பாருங்கள். அது ஏன் 40 நாள் உபவாசம் இருந்தாங்க அந்த நாட்களில்? 40 நாள், 7 நாள், 3 நாள், 10 நாள் இருந்தாங்களா ஆதி திருச்சபையில்? எதுக்குங்க இருந்தாங்க? சோத்திரம். ஆண்டவர் ஒரு முறை 40 நாள் இரவும் பகலும் இருந்தார் ஊழியத்துக்கு வரும்போது இல்லையா? அது பிறகு அவர் தொடர்ந்து அப்படி இருக்கல. ஆனால் இடையில உபவாசம் இருந்திருக்கிறதாக பார்க்குறோம். மோசே 2 முறை இருந்தாங்க 40. அவங்க அப்படி உபவாசம் எப்படி? தண்ணி கூட குடிக்காமல். ஆண்டவர் இப்போ தண்ணியை கூட குடிக்க அனுமதிக்கிறாரு. ஒரு ஜூஸ் குடிச்சுன்னா குடிச்சுங்க. இதெல்லாம் குடிக்கிற போக அப்படியே நான் பசி தாங்க முடியலன்னா அப்போ என்ன செய்கிறது? உங்களை ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்கள் நீங்கள். அல்லேலூயா. பசியை தாங்க முடியாதுங்க. நான் மாத்திரையெல்லாம் போடுற ஆள். சரி, ஒருவேளை மாத்திரை ஒருவேளை சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகிட போகுது? நானும் இருக்கிறேன். ஒரு வேளை 2 வேளை இருக்கிறதுலாம் ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் அது பிறகு நல்ல தெம்பா பலனாக இருப்பீங்க. அல்லேலூயா. என்ன பலனு? ஆத்ம பலன் உண்டாகும். அல்லேலூயா. சாப்பிட்றதுனால உடலில் பலன் உண்டாகலாம். ஆனால் சோத்திரம் உபவாசம் இருக்கிறதுனால சோத்திரம் நமக்கு என்ன உண்டாகுது? ஆத்மாவில் தேவ பலன் உண்டாகுது. பாவத்தை மேற்கொள்ள குறிப்பாக வாலிய பிள்ளைகள்லாம் நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும்னா உபவாசம் எடுக்கணும். அல்லேலூயா. வாரத்தில் ஒரு நாளாக அது உபவாசம் ஒதுக்கி, ஞாயிற்றுக்கிழமை தான் பெருமாளுக்கு இருக்கு இல்லையா? லீவு நாள் இருக்கும். எடுங்க 2 வேளை எடுத்து பழகுங்க. ஒரு 3 வேளை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். சோத்திரம். நல்லா அந்த நாட்களில் சும்மா ஜெபிக்காமல் சோத்திரம் நீங்கள் அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? பட்டினி இருக்க சொல்ல ஆண்டவர். உபவாசம் இருக்க சொன்னார். உபவாசம் இருக்கிற நாட்களில் நேரம் ஒதுக்கி தேவசமத்தில் காத்திருக்கணும். ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்குமானால் சோத்திரம் மற்ற நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இருக்கலாம். ஜபத்தோடு நீங்கள் உபவாசத்தோடு வரலாம். சோத்திரம். அப்புறம் நீங்கள் போய் என்ன பண்ணலாம்? சோத்திரம். மதியம் போய் நீங்கள் சாப்பிடலாம். ஒருவேளை உபவாசம் இருங்களேன். பாருங்கள், ரொம்ப பலனாக இருக்கும். ஆவி ஆத்மா சரீரத்தில் உங்களுக்கு நல்ல உற்சாகம் உண்டாகும். சோத்திரம். சரி, இப்போ பாருங்கள், இது உபவாசத்தின் வல்லமையை குறித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உபவாச நாட்களில் என்ன செய்யணுமா? நல்ல கவனிங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணுமா? நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை கவனிங்க. இது பழைய ஏற்பாட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்கு இது தேவையில்லை நினைக்காதீங்க. சோத்திரம். அப்போ அடுத்த நுகத்தடியின் பிணையல்கள் என்ன செய்யணும்? அப்போ நுகத்தடி ஆகிய சாத்தானுடைய கட்டுகள் இருக்குமா, அதிலிருந்து விடுதலை ஆக்குறதுக்கு ஜெபிக்கணும். அதிலிருந்து விடுதலை ஆகிறது எப்படி? ஜெபம் தான். நெருக்கிற பிணையல்களை நிற்கிறது. நெருக்கப்பட்டு இருக்கிறவங்களை என்ன செய்யணும்? சோத்திரம். நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு சோத்திரம் எல்லாம் பொதுவாக ஜெபம், விண்ணப்பம், மன்றாட்டு தான் இதில் விடுதலையாக்கும். சரி, அடுத்து சகல நுகத்தடிகளையும் செய்வன, மந்திரம், சூனியம், இதெல்லாம் உபவாசத்தினால நுகத்தடிகள் முறியும். பாருங்கள், நுகத்தடிகள் உடைத்து போடணும். அதுக்கு தான் உபவாசத்துக்கு வாங்கன்னு சொல்கிறது. வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்குது வாங்கன்னு சொல்கிறது காரணம் தான். நல்ல ஆவியில் நிறந்த நல்ல ஊக்கமாக நல்லா நம்ம செபிக்கிறோம். சோத்திரம். கட்டுகளை நேற்று கூட சாயந்தரம் நல்ல ஆவியில் நிறந்து என்ன பண்ணோம்? சோத்திரம். அந்த அபிஷேகத்தில் நிறைஞ்ச கர்த்தரை துதித்தோம், ஆராதித்தோம். நமக்கு சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை கூட கொஞ்சம் நேரம் ஆராதிக்கலாம். சோத்திரம். நல்லா ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவர். அதுக்கு தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது அவசியம் பார்க்குறோம். அடுத்து 7வது வசனம். 6-7 நம்ம கை கொண்டா 8வது சோத்திரம் 8வது வசனத்தில் உள்ள ஆசீர்வாதம் நமக்கு வரும். பசியில் அவர்களுக்கு என்ன செய்யணுமா? உபவாசம் இருக்கிறனால என்ன செய்யணும்? சோத்திரம். இப்போ காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்றீங்க, வெளியே போனீங்கன்னா வெளியே இப்போ பிரதர்ஸ் போகிறீங்க, இங்கே வெளியே சீக்கிரமாக வேலைக்கு போண்டு இருக்குது, ஒரு வேளை வீட்டில் செய்யலை போனீங்கன்னா டிஃபனுக்கு போனோம்னா இன்றைக்கி ஒரு 50 ரூபா ஆகுதா? உதாரணம் சொல்கிறேன். ஹோட்டலுக்கு போனோம்னா 50 ரூபா ஆகுதா? சரி, மதிய சாப்பாடுன்னா சோத்திரம், அதுக்கு ஒரு 100 ரூபா ஆகுதா? இந்த 150 ரூபா என்ன பண்ணணும்? ஏழைகளுக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கணும். வசனம் தான் அப்படி தான் சொல்லுது. என்ன செய்யணுமா? பசியில் உனக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை கூட என்ன செய்யணுமா? சில பேர் ஆதரிக்க வேண்டிய ஆட்களை ஆதரிக்கணும்னு இருக்குது. வீட்டில் சேர்த்து கொள்கிறோம். வஸ்திரம் இல்லாதனை கண்டால் என்ன செய்யணும்? அதான் சொன்னார். சோத்திரம். ஆண்டவர் சொன்னது அதானே. 2 வஸ்திரம் இருந்தால் 1 வஸ்திரத்தை கொடுக்குன்னு சொன்னார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து என்னது? அவனுக்கு வஸ்திரம் கொடுக்குறதும் உன் மாம்சமானவனுக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சோத்திரம். மற்றவர்களுக்கு
முன்பாக ஒன்று பின்பாக ஒன்று இல்லாதபடிக்கு நம்முடைய வெளிப்படையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமாக அதுதான். சோத்திரம். அடுத்து அப்படி இருந்துச்சுன்னா என்ன நடக்குமா? 8வது வசனம். அதுதான் ஆண்டவருக்கு என்னதான் உகந்த உபவாசம். இந்த உபவாசத்தை எடுத்திருக்கீங்களா? இந்த உபவாசத்தை தெரியுமா? இப்போ தான் தெரியுதா? சரி, அப்போ தான் என்ன நடக்குமா? விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்புமா. அடுத்து உன் சுக வாழ்வு. இது ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்துவம். சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கணும்னு என்ன செய்யணும்? 6ஆம் 7ஆம் வசனத்தில் சொல்லபடி நம்ம செய்யணும். உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு என்ன செய்யும்? உன் முன்னாலே சொல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? வீட்டில் போய் 58ஆம் அதிகாரம் இன்னும் முன்னாடி இருந்து சில வசனத்தை வாசித்து பாருங்கள். அது அந்த 58ஆம் அதிகாரம் உபவாசத்தை குறித்து தான் முக்கியமாக சொல்கிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி சில வசனங்கள் இருக்குது. வீட்டில் இது முக்கியமான சில வசனங்கள் தான் வாசிக்கணும், நேரம் இல்லை. சரி, கர்த்தர் சோதரம். அடுத்து அப்போ இது எதை குறிக்கிறேன்னா, இரக்கம் உள்ளவர்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வெளிச்சத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். சோத்திர பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும், வரணும். ஆவிக்குரிய பிரகாசம் வரணும். சோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1லேருந்து 3 வசனத்தை வாசின்னா, இது எதுனா கடைசி காலம் நமக்கு முக்கியமாக கடைசி காலம் இந்த புதிய ஏற்பாடு சபைக்கு கர்த்தர் கொடுக்குறார். புதிய ஏற்பாடு சபைக்குன்னு கொடுக்குறாரு. இன்னும் சொல்லப்போனால் சோத்திரம் 1ஆம் நூற்றாண்டில் நம்ம பரிசுத்தவான்கள் வாழ்ந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு இருந்தார், ஊழியம் செய்தார். அவருக்கு பின்பாடு அவரை பின்பற்றின அப்போஸ்தலர்கள்லாம் ஊழியம் செஞ்சாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்கிற காலம் இன்னும் சீக்கிரமாக நம்முடைய மனவாளனை இயேசுவை சந்திக்க போகிற காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ மத்தியாகத்தில் கர்த்தர் வருவார்னு வேதம் சொல்லுகிறதுக்கு ஆதி திருச்சபையிலே காத்திருந்தாங்க. சோத்திரம். அப்படி வந்தால் போயிடணும் அப்படின்னு விரும்பினாங்க. நம்ம அதை காட்டிலும் அவங்கள காட்டிலும் அதிகமான சோத்திரம் அந்த விருப்பம் உள்ளவர்களாம் நம்ம இருக்கணும். பாருங்கள், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1லேருந்து 3 வசனம் நமக்காக, அதாவது புதிய ஏற்பாடு கடைசி கால உலகம் முழுவதும் இருக்கிறதான கடைசி கால சபைக்கு கொடுத்துருக்கிறதா, புதிய ஏற்பாடு சபைக்கு கொடுத்துருக்கிறதான ஆவிக்குரிய சபைக்கு கொடுத்துருக்கிறதான சத்தியம். எலும்பி பிரகாசி என்ன செய்யணுமா? கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தருக்கு எலும்பி பிரகாசிக்கணும். அடுத்து என்னவா? உன் ஒளி வந்துச்சு, எலும்பி பிரகாசினா தான் ஒளி வரும். ஒளியாகி இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம பிரகாசிக்க பண்ணுவார். அடுத்து கர்த்தருடைய மகிமை என்ன செஞ்சிச்சு? பாருங்க, கர்த்தருடைய மகிமை நம்மேல் என்ன செய்யணும்? உதிக்கணும். அடுத்து 2வது வசனம் என்ன நல்லா கவனிங்க. இருள் என்ன செய்யுது? பூமியை. ஆமாம், பாருங்கள், இந்த யுத்தம் இதெல்லாம் எதை நினைக்கிறீங்க? பஞ்சம். சோத்திரமா நபிமியா நாட்டில் அந்த ஜனங்க, அந்த ஆப்பிரிக்க தேசத்தில், நம்ம இந்திய தேசத்தில் கர்த்தருடைய கிருபையாக ஜெபிக்கிறவங்க, தேவனை தேடுறவங்க இருக்கிறதுனால சோத்திரம் நம்முடைய தேசத்து தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், மாநிலத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டோ நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்கிறார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நம்ம நேசிக்காதவங்களே நம்ம நேசித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதைத்தான் நம்ம தொடர்ந்து செய்யணும். சோத்தர் கிறிஸ்துவின் அன்பை நம்ம வெளிப்படுத்துவதாக இருக்கணும். இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் என்ன செய்ய போகுது? மூட ஆரம்பிச்சிருச்சு. மூடும். ஆனாலும் உண்மையில் கர்த்தர் என்ன செய்வார்? யார்? கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு, கர்த்தர் உண்மையாக இருக்கிற ஜனங்கள் மேலே கர்த்தர் என்ன செய்வாரா? உதிப்பார். அவருடைய மகிமை என்ன செய்யும்? ஆமாம், என் மேலே உங்கள் மேலே அவருடைய மகிமை காணப்படணும். சரி பாருங்க, அப்படி இந்த பிரகாசம், இந்த மகிமை, இந்த மகத்துவம் வெளிப்படும் போது என்ன நடக்குமா? வேதம் சொல்கிறது அப்படித்தான். அப்படி வெளிச்சம் தேவனுடைய வெளிச்சமாகிய நம்முடைய ஜீவியத்தில் வெளிப்படுகிற பிரகாசம் அந்த ஜனங்களுக்கு தெரியும் போது என்ன செய்வாங்களா? வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும் வர்றாங்களா? வெளிச்சம் இருக்குதா உங்கள்கிட்ட? ஜாதிகள் வர்றாங்களா? சபைக்கு கூப்பிட்டு வர்றீங்களா? சோத்திரம். ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா போவோம். சோத்திரம் வந்துடுவோம். அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, நாங்கள் வந்துடுவோம் அப்படின்றீங்களா? ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா போங்க. உங்கள் ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுங்க, சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிடுங்க. சோத்திரம். அதே போல் இங்கேயும் கூப்பிடுங்க. எங்கே கூப்பிடுங்க? தேவனுடைய வீட்டுக்கு. சோத்திரம். இங்கேயும் என்ன இருக்குது? சரீர உணவு கிடைக்காது, ஆவிக்குரிய உணவு இருக்குதா இல்லையா? கொடுக்கலாம்ல. சோத்திரம். சரி, உன் வெளிச்ச இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உங்களுக்கு உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு தான் என்ன வருவாங்களோ? ராஜாக்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் நடந்து வரணுமா? சோத்திரம். தேவ சமூகத்துக்கு வரணும், சபைக்கு வரணும். உங்கள் மூலமாக கர்த்தர் கொண்டு வர வைப்பார். அல்லேலூயா.
அதுக்கு நீங்கள் தான் என்ன பண்ணணும்? ஆமாம், ஸ்தோத்திரம். ஆத்மா பாரத்தோடு ஆத்மாக்களை கொண்டு வர என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், கொண்டு வர்றதுக்கு பிரயாசப்படணும். அப்போ தான் உன் வெளிச்சத்தினடுக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளிநடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்யணும்? நாம் ஸ்தோத்திரம் நல்ல எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து நம்ம ஜெபத்திலையும் ஸ்தோத்திர ஊழியத்தையும் நம்ம ஆத்மா ஆதாயம் செய்கிறதுலையும் கவனம் செலுத்தினோம்னா இது சம்பவிக்கும். அல்லேலூயா. வசனம் போய் சொல்லாது, ஆண்டுடைய ஆலோசனையை நல்லா சரியாக கவனிக்கணும் நம்ம. அடுத்து யோவான் 8:12 ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். யோவான் 8:12 இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி நோக்கி, பார்த்தீங்களா, ஆண்டவரே சொன்ன வார்த்தை. ஏற்கனவே வேதம் சொல்கிறது 1ஆம் அதிகாரத்தில், யோவான் 1ஆம் அதிகாரத்தில், அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனிடத்திலிருந்து பிதாவிடத்திலிருந்துன்னு அர்த்தம். அந்த வார்த்தை யாராகவே இருந்துச்சு? ஆமாம், இயேசு தெய்வம்னு சொல்லியிருக்கிறாரா? உங்கள் பைபிள் சொல்லியிருக்குதா? அப்படிலாம் சில முட்டாள்கள், அறிவினர்கள், மூடர்கள் பேசிக்கொண்டு அலைகிறார்கள் பல இடத்துல. அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஸ்தோத்திரம், ஒன்று வேதத்தை நீ சரியாக வாசிக்கலை. ஸ்தோத்திரம். ஆமாம், குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கே பைபிளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறானுங்க சில ஆட்கள். ஆமாம், அப்படிப்பட்டவங்கள நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆமாம், ஒரே வார்த்தை ஸ்தோத்திரம். சாதாரணமாக அப்படி அவர் ஒரு மனுஷகுமாரன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அவர் பரலோகத்தில் ஸ்தோத்திரம் தேவனாக இருந்தவர். உங்களை என்னை ரட்சிக்க முடியாது மனித அவதாரம் எடுத்து வந்தபடினால அவர் மனுஷகுமாரன் தான். அல்லேலூயா. அவர் 100க்கு 100 தேவன், 100க்கு 100 மனிதாவதாரம் எடுத்து மாம்ச சரீரத்தில் நான் உங்களுக்காக எனக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி மறுத்ததுனால மனுஷகுமாரன் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு அவர் இருக்கிறது ஆவியான தேவனாய், ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவாதி தேவனாய் இருக்கிறார் என்பதுதான் சத்தியம். நமக்கு நல்ல தெளிவு இருக்கணும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தெளிவு இருக்கணும். வேதத்தை நல்லா வாசிங்க. ஆதியாமத்துக்குன்னு வெளிப்படுத்த விஷயத்தின் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை வெளிப்படுத்துகிற காரியங்கள் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்றும் குழப்பம் இல்லை. சபையினுடைய சத்தியங்களை கேட்க கேட்க உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு, 100க்கு 100 எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் உங்களுக்கு பதில் வேதத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசு ஜனங்களை நோக்கி சொல்கிறார், நான் உலகத்துக்கு எப்படி இருக்கிறேன்? உலகத்துக்குன்னு சொல்லும்போது உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்குன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை பிரகாசிக்க சூரியனை தேவன் வைத்திருக்கிறார், அது தேவன் படைத்தது தான். சந்திரனை வச்சிருக்கிறார், நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஸ்தோத்திரம், இங்கே உலகத்துக்குன்னு சொல்லும்போது வேதம் உலகன்ற வார்த்தைன்னு சொல்லும்போதுலாம் உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை தான் தேவன் குறிக்கிறார். அல்லேலூயா. குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். அப்போ நான் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நான் ஒளியாக இருக்கிறேன். ஆமாம், நம்முடைய ஆண்டவராக இயேசுவை யார் யாரெல்லாம் பின்பற்றுக்கலாம்? நம்ம பின்பற்றுகிறோம். ஆமாம், பின்பற்றுகிற நம்ம எப்படி இருக்கிறோம்? இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்க வேண்டும். அப்போ முழுமையாக நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கும்போது அதை அனுபவம். அதே போல் ஸ்தோத்திரம், ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டங்கள் ஸ்தோத்திரம் பின்பற்றுகிற யாராக இருந்தாலும் என்ன நடக்க போகுது? அவர்கள் ஜீவ ஒளியை அடைந்திருப்பது நிச்சயம். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை மறக்காதீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் தான் யார்? பின்பற்றுவர்கள் தான் வெளிச்சம் உதிக்கும்னு சொல்லி வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரை பின்பற்றணும். ஆண்டவர் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். கடைசி வரைக்கும் கண்ணை மூடுற வரைக்கும். கண்ணை மூடுறதுன்னு என்ன அர்த்தம்? இப்போ நைட்டு போய் தூங்க போகிறோமே, அதை சொல்கிறேன்னா மரணம் வருமா வராதா? நல்ல வார்த்தையை சொல்லுகின்றீங்களா? மரணம் வரும்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லை. இங்கே கண்ணை மூடணும்னா அங்கே என்ன செய்ய போகிறோம்? கண்ணை திறக்க போகிறோம். அதனால ஸ்தோத்திரம். பிறந்த மனுஷனுக்கு ஒரு நாள் மனுஷனுக்கு என்ன இருக்குது? மரணம் இருக்கிறது உண்மை. பிறப்புன்னு இருந்தால் இறப்புன்னு ஒன்று, அது அப்பயே முன்குறிச்சிட்டாரு ஆண்டவர். யார் யாருக்கு எப்போன்னு இருக்க. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆயுசு நாட்கள் பெருகும்னு இருக்குது. அல்லேலூயா. அப்போ நமக்கு நீடித்த நாட்களாக நம்மை திருப்தியாக்கி ரட்சிப்பை என்ன செஞ்சார்? அவர் நமக்கு தருகிற தேவன். அப்போ தீர்க்காயுசும், தாவீது தீர்க்காயுசும் ஐஸ்வர்யம் உள்ளவனும் தீர்க்காயுசு உடையவனாய் முதிர் வயதில் மரித்தான். அப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கும் தரட்டும், உங்களுக்கும் தரட்டும். ஏன்னா அவர் இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் விருப்பம் உள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
அது தப்பு இல்லை, ஏன்னா பரிசுத்தவான்கள் அப்படி விரும்பினாங்க. ஆனாலும் தேவ சித்தம் எதுவோ அது நடக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்படிதான் நம்ம எப்போதும் சிந்திக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அதன்படியாக நம்ம எண்ணங்களும் விருப்பங்களும் இருக்கட்டும். சரி, ரைட்டு. இப்போ ஒரு காரியத்தை சொல்கிறேன். 6 பாயிண்ட் சொன்ன, முக்கியமாக 7வது பாயிண்ட்டு, ஒளியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏன் ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறது இல்லை, ஏன் பகைக்கிறாங்க, ஏன் நம்ம அவர் அறியாமல் இருக்கிறாங்கன்னா, ஒன்று அவரை குறித்து சரியான அறிவு இல்லை, வேதத்தை அறியக்கூடிய விருப்பம் இல்லை. சோத்திரம். அப்போ மற்றவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொன்னாலும் சோத்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது இல்லாமல் இருக்கிறவர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க. ஆண்டவர் இயேசுவை அவங்க சோத்திரம் என்ன பண்ணுவாங்க, சோத்திரம் பகைக்கிறவங்க இருப்பாங்க. எப்படி அதனால என்ன உண்டாகும்னா, சோத்திரம் என்ன நடக்குதுன்றது யோவான் 3ஆம் அதிகாரம் 18 - 20 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். இது ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தை. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவரை விசுவாசிக்கிறவன், ஆமாம், அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்யப்பட போகிறதில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நரக பாதாளத்துக்கு நம்ம போக போகிறதில்ல, ஆக்கினைக்குள்ளாக நம்ம தீர்க்கப்படுறதில்லை. இதை குறித்து தெளிவாகவும் இது யார் சொன்ன வார்த்தை? அது ஸ்தோத்திரம். இங்கே யோவான் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யோவான் மூலமாக ஆவியானவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஆண்டவரே என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே நேரடியாக பேசின வார்த்தைகள்லாம் இருக்குது இல்லையா? சரி, அப்போ ஆண்டவரை இயேசு விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டாங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டாங்க. அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள், அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் அப்போ தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ விசுவாசியாதவர்கள், நம்பாதவர்கள் என்ன செய்வாங்க? தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தை நம்புகிற விசுவாசிக்கிற ஒரு காரியம். விசுவாசம் உள்ளவர்களாக இராதபடியினால் அவர்கள் என்ன செய்ய, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்றுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டுருவாங்க. பார்த்தீங்களா? சோத்திரம். இப்படி கர்த்தருடைய வசனம் தெளிவாக இருக்கிறது. சரி, அடுத்த வசனம். ஒளியாகிய இயேசு பூமியில் வந்திருந்தோம்னு அர்த்தம். எதனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க, விசுவாசிக்காமல் இருக்காங்க, அவரை பின்பற்றாமல் இருக்கிறாங்கன்னா, அப்போ மனுஷனுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? பொல்லாதவைகளாக இருக்குது. அது பாவ வாழ்க்கையாக இருக்கிறது. பாவத்திலேருந்து மனம் திரும்ப அவங்களுக்கு மனது இல்லாமல் இருக்கிறாங்க. அதுதான் அப்படின்னு சொல்ல பொல்லாதவைகளாக இருக்கிறபடியான கிரியைகள்னா செயல்பாடுகள். பொல்லாதவைகள் இருக்கிறபடினால் அவர்கள் எதை விரும்புகிறாங்களா? ஒளியாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கிலும் ஈரலாகிய சோத்திர பாவத்தையும் ஈரலாகிய சோத்திர வீண் பக்தியையும் அவங்க விரும்புகிறபடினால். ஆனால் பொதுவாக சொல்கிறேன், எந்த விதமான நம்ம வேறு காரியங்களை நம்ம அப்படி விலைக்கு சொல்ல வேண்டியதில் புரிஞ்சு கொள்ளுங்க. சோத்திரம் இருளாகிய பாவ வாழ்க்கை, இருளாகிய அவபக்தியான காரியங்களை பின்பற்றுகிறபடினால அது ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. 20 வசனம். அப்போ நல்லா கவனிங்க. பொல்லாங்கு செய்கிற யாரும் அதை பார்த்தீங்களா, ஒளியாகி இயேசுவை பாய்க்கிறாங்க. புரியுதாப்ப? பொல்லாங்கு செய்கிறவங்க ஒளியாகி இயேசுவை என்ன செய்கிறாங்க? அன்னைக்கும் பகிச்சாங்க, இன்னைக்கும் பாய்க்கிறாங்க. அப்போ இவங்களோட கண்கள் நம்ம செய்ய வேண்டியது அதுதான். ஆண்டவர் மனக்கண்களை திறங்க. அறியாமையில் சிலர் பாருங்க, வீண் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், சோத்திர விரோதத்தை உண்டு பண்ணி, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக விரோதத்தை உண்டு பண்ணி, தவறாக சோத்திர காரியங்களெல்லாம் பேசி என்ன பண்ணுறாங்க? அப்போ சோத்திர தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அவதூறுகளை பேசுகிறது, சோத்திரம் அது பாவக்கிரிகளை செய்கிறது, இதெல்லாம் இருக்குது. பொல்லாங்கு செய்கிற எவர்களும் ஒளியாகிய கர்த்தராகிய இயேசுவை பயக்கிறாங்க. தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கே அல்ல. அப்போ தங்கள் கிரியைகள் கண்டிக்கப்படணும். ஒரு மனுஷனுடைய தவறுகள், குறைகள் சுட்டி காட்டப்பட்டு திருத்தப்படணும். அப்போ திருத்துகிறவர் இயேசு ஆண்டவர். அவருடைய வசனத்தின் மூலமாகத்தான் நம்ம திருத்துறாரு, நம்ம சரிப்படுத்துறாரு. அப்போ அப்படி அதனால ஒளி இடத்துல வராமல் இருக்கிற காரணம், கிரியைகள் கண்டிக்கப்பட அவங்க விருப்பம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி அடுத்த வசனம் இருக்குது. பாருங்க, 21 வசனம். யார்? நீங்களும் நானும் யார் எப்படி இருக்கணும்? சத்தியத்தின்படி, இந்த வேத சத்தியத்தின்படி செய்கிறவர்களாக ஊழியர்களாக நாங்களும்
குடும்பமும் விசுவாசிக்கலாம், நீங்களும் குடும்பம் இருக்கணும். அப்படி செய்கிறவர்களோ என்ன செய்வாங்க? நம்முடைய கிரியைகள், செயல்கள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிற என்று வெளியாகும்படிக்கு. ஆமேன். ஒளியிடத்தில் வந்திருக்கிறோம். ஒளியிடத்தில் கடைசி வரைக்கும் இருந்து நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நாம் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். நம்முடைய பிள்ளைகளும் ரட்சிப்பை பெற்று ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். ஆண்டவருடைய வருகை வரைக்கும் ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். அதை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி என்ற நிலவரம் வரணும். நம்முடைய பிள்ளைகள் ஒரு பிள்ளையாவது சோத்திரம் தேவனை விட்டு பின்வாங்கி போக, ஆமாம் சோத்திரம் அப்படி இருக்கக்கூடாது, போக விடக்கூடாது. பிள்ளைகளை ஜபத்தில் நீங்கள் அவங்களை வச்சு அவங்கள ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் உமக்குண்டு சாட்சியாய் வாழணும், உண்மையாய் வாழணும். ஆமாம், அது உண்மையாய் சாட்சியாய் வாழ்ந்தால் தான் ஆசீர்வதிக்கப்படவும் முடியும். அல்லேலூயா. நாம் அப்படி இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளும் சந்ததிகளையும் கிறிஸ்துக்குள்ளே வளர்க்கணும். சபைக்கு பிள்ளைகளை கூட்டு வரணும், ஆராதிக்க கூட்டு வரணும். இந்த பிள்ளைகள்லாம் அழுகுது பண்ணுது, அதுக்காக வீட்டில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த இதெல்லாம் அந்த சின்ன சின்ன பிள்ளைகள் அதெல்லாம் இருக்குது. ஆமாம், அழுகும், ஒரு ஊங்கும், ஒரு ஊங்கும். ஆமாம், எல்லாம் பண்ணுந்தான் செய்யுங்க. ஆமாம், சோத்துறோம். ஆமாம், நான் ஒரு பக்கம் பிரசங்கம் பண்ணால் அது ஒரு பக்கம் இது பண்ணுங்க. ஆமாம், அது பக்கம் சோத்திரம் பண்ணிட்டு அந்த பிள்ளைகளை முடிஞ்ச வரைக்கும் அமைதிப்படுத்த பார்க்கணும். அல்லேலூயா. சோத்துறோம். அதனால் பிள்ளை அழுகுதேன்னு சொல்லிட்டு, ஆமாம் பிள்ளை அழுகுதுன்னா நான் பிள்ளையை தனியாக விட்டுட்டு வர முடியுமா? அதனால் நானும் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு இருந்தால் சோத்திரம், அது சரியில்லை. வாங்க, பிள்ளைகளை கொட்டு வாங்க, குழந்தைகளை கொட்டு வாங்க. சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சபைக்கு வந்த குழந்தைகள், சிறு குழந்தைகள் முதற்கொண்டு பெரிய பிள்ளைகள் வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சகோதரர்கள், இப்போ வாலிப பிள்ளைகள் முதற்கொண்டு சகோதரிகளை, பெரியவர்கள், முதியவர்கள் சபையில் வந்து கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். ஊழியர்கள் குடும்பங்களையும் விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் நம்மை காண்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அதான் ஃபாதர் பண்ணா, என்னை காண்கிறவரே காக்கிறவரேன்னு சொன்ன காண்கிறவர் நம்மை காப்பாற்றி இது வரைக்கும் நடத்தினார், இனிமேல் நடத்துவாராக. ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் எழுந்திருக்கலாம், இல்லாட்டி உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தின்று ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் சோத்திரம் ஆசாரிய ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள் என்ற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. மத்தேயு 4:15 இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவருக்கு வெளிச்சம் உதித்தது வசனத்தின்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் ஒரு காலத்தில் இருளில் இருக்கிற ஜனங்களாக இருந்தோம். அந்த பெரிய வெளிச்சமாகி ஆண்டவராய் இயேசுவை கண்டு கொண்டோம். கர்த்தர் மரண இருளில் இருந்தோம். அல்லேலூயா. திசையில் இருந்தால் நமக்கு வெளிச்சம் உதித்தது போல அல்லேலூயா நம்முடைய தேசத்தில் இருக்கிறவர்கள் மற்றும் உலகம் எங்கிலும் இருக்கிறதான தேவனை அறியாத ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள கர்த்தர் நடத்துவாராக. யோவான் 1:9 உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாகிய இயேசு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்கிறவர். நம்முடைய பிள்ளைகள் சந்ததியுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். அல்லேலூயா. இயேசுவை உறுதியாய் பிடித்துக் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய முகத்திலிருந்து வெளிச்சம் உண்டாகிறது. 2 பேதுரு 1:19 இருளுள்ள இடத்தில் பிரகாசிக்கிற சோத்திர கர்த்தருடைய வசனமாக கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. யோவான் 1:5 கர்த்தர் இயேசுவின் முதல் வருகையில் அப்பா சோத்திரம் ஒளியாகிய கர்த்தரா இயேசு கிறிஸ்து அந்த பூமியில் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாக இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியானது ஜனங்களை சோத்திரம் நல்ல வெளிச்சத்தின் பாதையில் பிரகாசிக்கிற ஒரு ஜீவியத்துக்குள்ளாக நடத்தக்கூடியதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:6 சத்தியத்தை பிரசங்கிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது உங்கள் இருதயத்தில் பிரகாசம் கர்த்தருடைய சோத்திரம் அந்த தேவனுடைய வெளிச்சம் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். மத்தேயு 5:16 விசுவாசிகள் நற்கிரியான வாழ்க்கை செய்யும் போது கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறது, தேவனும் மகிமைப்படுகிறார் என்று பார்க்கிறோம். தானியேல் 12:3 ஆத்ம ஆதாயம் செய்வதனாலே பிரகாசம் உண்டாகும். அல்லேலூயா. ஆத்ம ஆதாயம் செய்ய கவனமுள்ளவர் ஆண்டவரே, இப்பொழுது வயத்துடன் சொல்லுங்க, ஆண்டவரே ஆத்ம ஆதாயம் செய்யக்கூடிய கிருபையில் எனக்கு தாங்கப்பா, ஆத்ம பாரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என் குடும்பத்தில் என்ன
குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பெற்றோர்கள் இருக்கிறாங்களே, தாய் தப்பன் உண்டா இருக்கிறாங்களே, அவர்கள் ஆண்டவரை அறிய ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த வேலையில் உடன் பிறந்தவர்கள் ரட்சிக்கப்படாத இருக்காங்களே, அவர்கள் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. ஆசீர்வதிக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்பட்டாங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நரக அக்கினிக்கு தப்பி பரலோகத்தின் பிள்ளைகளாய் தேவன் அவர்களை மாற்றி விடுவார். அல்லேலூயா. யோபு 22:28 படியாக வெளிச்சம் யாருக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார்னு சொல்லும்போது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தையில் கீழ்ப்படுகிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். சங்கீதம் 112:4 செம்மையானவர்களாய் வாழும்போது, அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை செம்மையானதாக இருக்கணும். தேவனுடைய வசனத்தின்படி செம்மையானதாக இருந்தால் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீதியும் சோத்திரம் இரக்கமும் கர்த்தர் மனதிற்கமுடையவர்களாய் நாம் இருப்போமானால் சோத்திரம் நம்முடைய ஜீவியத்தில் சோத்திரம் தேவனுடைய பிரகாசத்தை நாம் காண முடியும். அல்லேலூயா. நீதிமான் 4:18 நீதிமானுடைய பாதை நடுப்பால் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கும், சூரிய பிரகாசம் போல சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான்களாய் நாம் வாழும்போது கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நீதிமான்கள் என்பவர் நீதியை மட்டுமே செய்கிறவர்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய நம்முடைய ஆண்டவர் நீதிமான். கர்த்தர் சோத்திரம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் நீதிமான்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் நம்ம சோத்திரம் அநீதியான காரியங்களை நினைக்கவே கூடாது. அநீதியான காரியங்களை நாம் செய்யாமல் வாழ தேவன் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. மட்டுமில்லாமல் ஏசி 58:6-8 இரக்க குணமுள்ளவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்கு இரக்கம் செய்யும் போது, நன்மைகள் செய்யும் போது, உதவி செய்யும் போது கர்த்தர் சோத்திரம் நம்முடைய ஜீவியத்தில் பிரகாசத்தை உண்டு பண்ணுகிறார். ஏசி 60:1-3 கடைசி கால புதிய ஏற்பாடு சபைக்கு வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோதரம் நம்முடைய சபை அப்படிப்பட்டதான இந்த புதிய ஏற்பாடு சபையில் இருக்கிற ஆவிக்குரிய சபையாக இருக்கிற நாம் அந்த சோத்திரம் ஏசி 60:1-3 சொல்லப்பட்ட பிரகாரமாக சோத்திரம் எலும்பி பிரகாசம் ஒன்று வழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்காய் எலும்பி பிரகாசிப்போம். கர்த்தருடைய மகிமை நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 8:12 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவர்களுக்கு வெளிச்சம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில ஒடியாக இயேசுவை கர்த்தர் சோத்திரம் விசுவாசிக்காதவங்க ஆண்டவராய் இயேசுவை சோத்திரம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்க, பயக்கிறவங்க எல்லாம் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட, கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாம் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்லதவனே, சின்ன பிதாவே சோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளில் தேவசமத்துக்கு நேராக எங்களை கொண்டு வந்து பாடி துதித்து ஆராய்த்து வேதம் வாசித்து ஜபிக்க கர்த்தர் கிருபை செய்ததுக்காய் சோத்திரம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு கூட உடைய கரம் இருப்பதாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு சொன்னீரே. மட்டும் இல்லாமல் குமாரன் தேவகுமாரனாய் இயேசு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கலாம். மெய்யாவை விடுதலையாக வசனத்தின்படியாக மெய்யான விடுதலை கர்த்தருடைய ஜனங்களுக்கு கொடுப்பீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவரே, நீர் தருகிற இலவசமாய் தருகிற விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தோம், நோயிலிருந்தும் பேயிலிருந்தோம், கர்த்தாவே பாதாளத்தின் பிடியில் இருந்தோம், நரகத்தின் அக்கினிக்கு தப்புவிக்க பண்ணுகிற தேவன் நீர் ஒருவர் தான். ஆண்டவரே, உம்மாலன்றி ஒருவரால் ரட்சிப்பு இல்லையே, உம்மாலன்றி ஒருவரால் விடுதலை இல்லையே. கர்த்தாவே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ரட்சிப்பை விடுதலை ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. ஆண்டவரே சோத்திரம். நீ ஆண்டவரே பரலோக மகிமை விட்டு இறங்கி வந்த தேவனாய் இருக்கிறீர் ஐயா. சோத்திரம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வேத வசனத்தின்படியாக வேத வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வசனத்திற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சாட்சியாய் வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். ஜெபங்களும் பதில் தாரும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை ஒருவதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படும் மட்டும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு என்றென்றைக்கு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.